பல வாரங்களுக்கு பிறகு, பல எபிசோட்ஸுக்கு பிறகு, கடல் தாண்டி, மலை தாண்டி, நாங்களே வந்து இந்த வீடியோல வந்துட்டு லைஃப் அப்டேட்ஸ் கூட வந்து எங்களுக்கு கேட்க முடியாத அளவுக்கு டைம் கன்ஸ்டெயின்ஸ் ஆகி, வா டைரக்டா ஷூட்டுக்கு போலான்னு உட்காந்து, இப்போ எமர்ஜென்சிவா ஒரு எபிசோட் போடுறோம். ஏன்னா எம்கே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டான். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கோம். இப்போ ஒன்று பார்த்து சைமன் வர முடியல. இதுதான் நிலைமையா இருக்கு. சரி, இப்போ வந்து ம், ஆஹ், இது எமர்ஜென்சியா வந்து இவனுக்கு வந்து டக்குனு டைம் இருந்தனால பிடிச்சி ஷூட்ல உட்கார வச்சனால ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா ரீசெண்டா என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நான் வந்து கேட்டதுல அவன் வந்து ஒரு டாபிக் வந்து எடுத்துட்டு வந்தான். எம்கே, டேக் ஓவர். அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே, நான் வந்து இந்த டாபிக் ரிலேட் பண்ணி சொல்லணும்னா வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஐ மீன் நான் இதுக்காக பாட்காஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ணல. பட் இந்த டாபிக் என்னுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்க்குற சில விஷயங்களை வச்சு எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அண்ட் அதை ஆட்டோமேட்டிக்லி நான் பார்க்குற என்ன சொல்கிறது கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் இல்லை யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் வந்து ரஃப்லி நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை புஷ் பண்ணுற அல்கரிதம்ஸ் இருக்கிறதுனால அல்டிமேட்லி அதை பற்றியே நிறைய பார்த்தேன், கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இப்போ வந்து உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர். அதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஸோ எனக்கு எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா வந்து நீங்கள்லாம் எந்த அளவுக்கு இல்லை எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் எந்த விதத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறீங்க எவ்ரிடே லைஃப் ஒரு ப்ரொஃபஷனலி எதுக்காது ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. நான் இப்ப ஆக்சுவலா ஏஐ யூஸ் பண்றது இல்லடா அவ்வளவா. அப்படியா? ஏன்டா? நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு நான் ஏஐ எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அப்படியே விட்டுட்டியா? லைஃபுக்கு சொல்றேன். லைக் கெரியர் வந்துட்டு ஒரு இடத்துல புஷ் பண்ணாங்க. ஓகேவா, சாட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி ஆஃபீஸ்ல புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தென் தே செட் இட் வாஸ் யுவர் சாய்ஸ். அதுக்கப்புறமா லைஃபுக்கு நான் வீட்டு விஷயங்களுக்கு நிறைய நான் வந்துட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு தெரியல, யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாசம் ஆகுது. ஓகே ஓகே. நான் வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்றேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய டிஸ்கஷன் நான் வச்சுக்கிறேன். அதுவும் மெயினா வந்து கிராக் ப்ரீமியம் வச்சிருக்கேன். பயங்கரமா வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல, பயங்கரமா ரிசர்ச் பண்ணுது, அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். ஆனா ஓகே, அந்த ஆனாக்கு நான் அப்புறமேல வரலாம். ஆனா நான் யூஸ் பண்றது வேற. ஓகே, ஸோ கிராக்கு நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஒரே கேள்வி வந்து வேற வேற ஏஐ கிட்ட கேட்பேன். ஒன்று அதோட ஸ்டைலில் வந்து ரிப்ளை பண்ணும். எப்படி எப்படிலாம் மாறுது, எந்தெந்த பேட்டர்னில் வந்து பதில் சொல்லுது, ஜெமினா எப்படி பதில் சொல்லுது, சாட் ஒரே கேள்விக்கு எப்படி எப்படிலாம் பதில் சொல்லுதுன்னு பார்த்துட்டு எது எனக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவோ இருக்கோ, இல்லை எது வந்து எனக்கு எந்த டைரெக்ஷனில் எனக்கு நான் யோசிக்கிறேனோ இல்லை என்ன சீக் பண்ணுறேனோ அது எது கொடுக்குதோ அது கூட நான் சேட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நான் ப்ரைமரி யூஸ் பண்ணுறது கிராக்கை ஃபார் டீப் ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன்ஸ். அப்புறம் செகண்டரி சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் பர்ப்ளெக்சிட்டி, ஜெமினா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல் படிக்கிறது எல்லாம் ஓகே. ஆனால் இது கிளினிக்கில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது வெறும் அதாவது டிக்டேஷன் வந்து, அதாவது பேஷண்ட் இன்டராக்ஷனே அது வந்து இது பண்ணிடும். யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் என்னது நோட்ஸ் அட் ஆல் எனிமோர். ஸோ பேஷண்ட் இன்டராக்ஷன் முடியும் போது யூ ஆல்ரெடி ஹாவ் யுவர் நோட்ஸ், ஜஸ்ட் லைக் யூனோ ஒரு ப்ரீஃபாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ சைக்கோதெரப்பி ஸ்பேஸ்லேயும் இப்போ வந்து நிறையா வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ வந்து கடை நோட்ஸ் வந்து எடுத்துருது. ஸோ ஆனால் சில இதெல்லாம் ரோலிங் அவுட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா.
ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஏஐயில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அது போக ஆஃப்கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா எல்லாமே வந்து ஏஐ ட்ரிவனாக இருக்குது. கிராமர்லியாக இருக்கட்டும், நிறைய எழுதுறேன் அதுலலாம் வந்து ஏஐ அது கோபைலட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம வேர்டில் நம்ம பண்ணுறோமே, ஸோ கோபைலட் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆனால் என்னன்னா இதுக்கெல்லாம் அப்புறமேல வரும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆனால நிறைய நிறைய பிரான்ச் ஆக ஆரம்பிச்சு. அது ஒரு பேக்கேஜ் நம்ம அதை அன்பேக் பண்ணலாம் பொறுமையா. ஸோ நான் இனிஷியலி எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அப்புறம் வந்து வீடியோகிராஃபி பண்றதுக்கு, எடிட்டிங் பண்றதுக்கு அது இந்த எடிட்டிங் டூல்ஸ்ல இருக்கிற ஏஐ அப்புறம் அதுல. ஸோ அதான். ஓகே, நான் வந்து இதுக்கு இனிஷியலி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து இதே மாதிரி ரிசர்ச் தான். ஸ்டடி ஒரு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எழுதும்போது அதுக்கான மெட்டீரியல்லாம் பேசிக்கலி தனித்தனியாக நான் வந்து இப்போ ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தேடுறேன் அப்படின்னா வந்து முன்னாடி 2-3 வெப்சைட் ரெஃபர் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை நான் வந்து ஸ்ட்ரக்சர் நான் தான் கொடுக்கணும். பட் அந்த டைம்லேயே வந்து ஜெமினை 2.5 எல்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப early-ஆ ஒரு 2.5 years முன்னாடியே ஜெமினை வந்த புதுசுலேயே வந்து நான் இந்த இதுக்கு தான் ரிசர்ச்காக தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நான் கேட்குற பேசிக்லி அதான் கம்பைலேஷன் ஆஃப் செவரல் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ நான் அதை அப்படியே எழுதுவேன். அடுத்தடுத்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். இதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன எப்படி இருக்கும், இதுக்கும் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்பேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வச்சு நான் பேசிக்லி அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸில் வந்து வேற சில விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலி இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்பீச் கம்யூனிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் பேசுவேன், எனக்கு தோன்ற விதமாக பேசுவேன். நான் இதை வந்து ஜெமினி கிட்டேயும் பண்ணியிருக்கேன், பர்ப்ளெக்சிட்டி கிட்டேயும் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் இது பண்ணேன் இப்படி பண்ணேன். இதை வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மெயில் அனுப்புறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக சவுண்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் அது கொடுக்கும். ஸோ அதை வச்சு நான் அதுக்கப்புறம் அதில் ஃபைனல் எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ கிரியேஷன், டெக்ஸ்ட் டு இமேஜ், அப்புறம் இமேஜ் டு இமேஜ், ஒரு இமேஜை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு அதை இன்னொரு விதமாக மேனிப்புலேட் பண்ணுறது, அப்புறம் அந்த இமேஜ்லேருந்து ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். நான் பார்த்த சில பெய்டு டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து லைக் பர்சனலி எனக்கு ஆக்சஸ் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்டராக்ஷன்ஸ்க்கு. ஆமாம், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம ஏஐன்னு எவ்வளோ கேட்டாலும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி தான் நம்மளோட இன்டராக்ஷன் இருக்கு ஏஐ கூட. ஓகே, இப்போ இதுலேருந்து எந்த டைரக்ஷனில் நீ எடுத்துகிட்டு போகணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன்? அங்கே எடுத்துகிட்டு போவோம். நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தனி ஒரு டைரெக்ஷன். அது நம்ம போனோம்னா போகலாம், நான் வேணால் எடுத்து போடுறேன். இல்லை நீ வந்து அதில் ப்ரொக்ரெசிவாக போகணுன்னாலும் போ, இல்லாட்டி டைரெக்டாக இறங்கினாலும் போ. ஆனால் நான் அங்கேருந்து, ஏன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம வந்து பேசுகிறோம்ல, எனக்கு வந்து அதுவும் நம்ம எபிசோடில் நம்ம ஸ்டைலில் பேசணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஓகே, நான் அந்த டைரெக்ஷனில் போகிற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்றது வந்து எவ்வளோ காலமா இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஹவு லாங் ஹவ் பீப்புள் பீன் யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஜென்ரல் பப்ளிக் ரீசெண்டாக, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எப்பயிலேருந்தோ பல டெக்கேட்ஸாக வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் ஜென்ரல் பப்ளிக்காக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்வேன்? எக்ஸாம்பிள் மீனிங் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கம்பெனிஸ் வந்து எப்பயிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரியா? இல்லை அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை, பட் நம்ம ஏஐன்ற விஷயத்த வந்து லைக் இப்போ ரீசெண்டாக வந்து அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குல்ல. லைக் அதை எங்கே பார்த்தாலும் நம்ம அதை பற்றி கேட்குறோம், பார்க்குறோம். பட்
லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல நீ கேட்டிருப்ப ஒரு மெஷின் வந்து செஸ்ல வந்து பெஸ்ட் செஸ் பிளேயரை பீட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஏஐ தான். ஆலன் டியூரிங் இருந்த டைம்ஸ்லேயே வந்து ஏஐ கிட்டத்தட்ட லைக் எக்ஸ்பிளனேஷனே வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது நான் பேசுறது ஒரு 50, 60, 70 இயர்ஸ் பேக். ஓகே, அந்த டைம்ல இருந்தே வந்து எனி டைப் ஆஃப் ஒரு என்டிட்டின்னு சொல்ல முடியாது, அது வந்து இட்ஸ் செட் ஆஃப் எனிதிங் தட் கேன் பர்ஃபார்ம் அ டாஸ்க் தட் இவ்வளோ நாள் வந்து ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாஸ்க்கை ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் பண்ற ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு மெஷின் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. கால்குலேட்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. கால்குலேட்டர்ல இருந்துன்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம பார்க்குற கம்ப்யூட்டர்ஸ் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு லோவர் லெவல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கூட சொல்லலாம். பட் ஏன் இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ஏஐ இவ்வளோ பெருசா இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி சிக்னிஃபிகன்ட்லி என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது உங்களுக்கு? அது அந்த கொஸ்டினுக்கு வரேன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏஐ எப்போ ஆரம்பிச்சதுன்னு ஒன்று சொன்னல, ஆலன் டியூரிங், அது எல்லாமே நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோம் அப்படின்னா அந்த ஏஐன்ற வேர்டு தான் டேக் பண்ணல. அதை டேக் பண்றதுக்கு தான் ரீசெண்ட் ஆச்சு. ஆனா ரொம்ப வருஷமாவே அது வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா, நிறைய ஃபார்ம்ஸ்ல ரோபோட்டிக்ஸ்ல பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஏஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடான அல்காரிதம்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, எக்ஸெல் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறமா வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட ஒரு சில ஓவர்லாப்பிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ரொம்ப டீப்பா அந்த கோர்ல இருக்கிறதுனால நான் டெக்னிக்கலா அதை பத்தி யோசிக்காம பிலாசபிக்கலா யோசிச்சேன். ஓகேவா, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு அதை நேம் பண்ணதுனாலயோ என்னமோ நம்ம வந்துட்டு ஆலன் டியூரிங் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, அத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்காம எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் பாரு. அந்த அப்போ எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸோட ஆரிஜின் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. ஓகேவா, அது இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைட் ஒன்று த்ரோ பண்றேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. இஃப் அட் ஆல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் நேம்ட் அஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, எப்போ அதோட ஆரிஜின் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் இன்னொருத்தன் கிட்ட போய் கேட்கறேன் அப்படின்னு ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கிட்ட போய் கேட்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு அரிசி தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கேன், எனக்கு வீட் அக்ரிகல்ச்சர் பண்ண தெரியாது, நீ எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயேன் அப்படின்னும் போது அது ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ். அவனுக்கு தெரியுது, அந்த இன்டெலிஜென்ஸை எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் இட் ப்ரீடேட்ஸ். ஓகேவா, ரொம்ப முன்னாடியில இருந்தே நம்ம எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு சீக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபார்ம்லயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்த அப்படின்னா உனக்கு வந்துட்டு அது த்ரெட்டனிங்கா ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். ஓகேவா, ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா அது மினிமைஸ் ஆகும். ஏன்னா we have been doing this for a very long time. இப்போ எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் back then was a biological entity who has other data that we don't know or we don't have. So அந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்டு நம்ம வந்து பண்றோம். It happens to be another human or a biological entity. இப்போ அது பயாலஜிக்கல்ல இருந்து மெக்கானிக்கலா மாறி இருக்கு with capabilities of collecting more data at the same time. ஆனா இந்த இடத்துல ஒரு இது என்னன்னா வந்து நம்ம ஏன் அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டட் பை அதுக்கு நான் சொல்றேன்டா. ஏன் இல்ல அவ்வளோ நீ சொல்றது கரெக்ட் தான்டா எனக்கு. ஆனா அவ்வளோ பெரிய கேப் உருவாக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா நீ எடுத்து பார்த்தேன்னு ஒரு லைப்ரரிக்குள்ள போற. ஓகேவா, ஒரு லைப்ரரிக்குள்ள போயிட்டு 10,000 புக்கு இருக்கு, நீ உட்காந்து படிக்கிற. அந்த 10,000 புக்கும் ஒரு மனுஷன் கிரியேட் பண்ணதுதான். நீ உன்னோட இன்டெலிஜென்ஸும் உன் கான்சியஸ்னஸும் அங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி நீ அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவோ நீ அதுக்கு ஒரு ரீசனிங்கோ பண்ற. அப்போ நீ வந்துட்டு ஒரு விதத்துல ஒரு ஸ்கேல்னு சொல்லலாம். the scale might be bigger.
ஓகேவா, the ப்ராசஸிங் ஸ்பீட் மைட் பி பிகர். அந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் தான் கொஞ்சம் வந்துட்டு மனுஷனை இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நிக்குது. ஆனா அந்த கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் தேர் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு. ஐம் நாட் சேயிங் இப்படிதான் நான் பார்க்கணும், எல்லாரும் இப்படிதான் பார்க்கணும்னு நான் சொல்லல. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்துச்சு. இது நல்லா இருக்கே, இப்படி யோசிச்சு பார்க்கணுமே. ஏஐ வந்துட்டு ஏஏன்னு பார்க்காம எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸா பார்த்துட்டு அதோட மெட்ரிக்ஸ் வந்துட்டு ட்ரெமெண்டஸா இருக்கு மச்சான். இன்னைக்கு நீ ஒரு மனுஷனால அது பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இதுதான் இருக்கு. ஓகேவா, அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா the கான்செப்ட் ஆஃப் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் அப்படின்றதும் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கிளியர் கேப் இருக்குன்னு நான் வந்து திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறேன். என்னன்னா, ஆல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் ப்ராசஸ்டு பை சென்டியன்ட், அதாவது வந்து அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து பற்றி அவேராக இருக்கிற பீயிங்ஸு பிலாங்கிங் டு த சேம் ஸ்பீஷீஸ் குள்ள நடக்கிற கம்யூனிகேஷன். ஓகே, இட்ஸ் ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷன்றது வந்து இப்போ சிமிலர்லி இதே இன்டெலிஜென்ஸ் வந்து அனிமல்ஸ்குள்ளேயும் இருக்கலாம். ஓகே, இப்போ குரூப்ஸாக இல்லை பேக்ஸாக இருக்கிற அதிகமாக கம்யூனிகேட் பண்ணுற அனிமல்ஸ்குள்ளே வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷனை ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறது, எந்த காலத்தில் எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இந்த விதமான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்பீஷீஸ்குள்ளே நடக்கிறது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். இது ஏன் நம்ம வந்து செப்பரேட் பண்றோம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படின்னா வந்து இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இஃப் ஒரு என்டிட்டி ஆர் சிஸ்டம், ஓகே, தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் decision making, thinking and processing in data information that is outside of human system of அதான் அந்த திங்க் பண்ற, யோசிக்கிற, கண்டெம்ப்ளேட் பண்ற, இல்லைனா வந்து பிரெயின் செல்ஸ் இல்லாத, ஓகே, ஒரு பயாலஜிக்கலா இல்லாத ஒரு ப்ராசஸ், ஒரு தனி இது. இட்ஸ் அதாவது பேசிக்லி ஹியூமன் அல்லாத, அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அவுட் சைட் ஆஃப் தட் அப்படின்றதுனால அதை செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எனக்கு இதுல வந்து ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. அது வந்து இதுல இருந்து அடுத்த கட்டம் இல்லை, நீங்க சொன்னது ரெண்டுத்தையும் எனக்கு வந்து ஒரு சிந்தசைஸ் பண்ணணும். ஓகே, சிந்தசைஸ் பண்ணி ஒரு லிங்க் இல்லை, ஆனா லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன், அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே சரி, இது உன்னோட நீ பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசலன்னா மியூட் பண்ணிடு. ஏன்னா அவன் பேசுறது வந்து உன்னோட ஆடியோல இருந்து கேக்குது, எம்கே பேசுறது. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் போடாதனால, அதனால சொல்றேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டா அது வராது, அதனால எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ல இருந்து வரும். ஆனா உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ ஹெட்ஃபோன்ஸ் போடலனாலும் நீ பேசும்போது. ஸோ இப்படி இருந்தா ஓகே. ஆனா மைக் மட்டும் நீ மியூட் பண்ணு நீ பேசாத போது. இது சரி. இப்போ எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அவன் சொன்ன அந்த வார்த்தையும், நீ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ற வார்த்தையும் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அவன் சொன்ன மாதிரி எனக்கு புரியுது, அவன் என்ன சொல்ல வரான். அந்த ஆங்கிள் வந்து externally we are outsourcing an intelligence or you're collecting data from an external source. அது எனக்கு புரியுது, அது எப்பயிலேருந்தும் இருக்கு. இப்போ எம்கே சொல்ற டிவைட் வந்து, as you said, ஒரு நான் பயாலஜிக்கல் என்டிட்டி, ஒரு மெக்கானிக்கல் என்டிட்டி, அந்த மெக்கானிக்கல் சென்டியன்ஸ்ல இருந்து நான் சென்டியன்ட் மெக்கானிக்கல் திங் that is doing certain tasks based on the prompts. ஓகே, இங்க வந்து ஒரு டிவைட் ஆகுது, சென்டியன்ஸ்ல இருந்து டிவைட் ஆகுது. கான்சியஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ல இருந்து பயாலஜிக்கல் எவல்யூஷனரி அக்கரிங் ஸ்பீஷீஸ்ல இருந்து ஒரு அவுட்காஸ்ட், மெட்டீரியலிஸ்டிக்காவே அவுட்காஸ்டா இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபார்ம். இப்போ எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தா எல்லாமே ஆல் என்கம்பஸிங்கா சொல்லிடலாம். ஆனா இதுல கிளியர் டிவிஷன் எங்க வருதுன்னா, சரி ஓகே, லெட்ஸ் லுக் அட் இட் in a way that it's functional or it's being அப்படின்னு பார்க்கும்போது டிவைட் தெரியுது. ஆனா அப்படி இல்லைன்னா எல்லாமே எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ற அந்த ஆர்டிஃபிஷியல்ன்ற வார்த்தைக்கு இது நானும் சூர்யா கூட பர்சனல் கான்வர்சேஷன்ல இதை பத்தி பேசியிருக்கோம். இதுக்கு எப்பயோ
ஒரு டங் பீட்டில் கவுடங்க வந்து ரோல் பண்ணி வைக்குது உருண்டையா. ஒரு பறவை ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அசெம்பிள் பண்ணி நெஸ்ட் ஆக்குது. ஓகே, நம்ம அதே மாதிரி வீடு கட்டுறோம், இல்லை ஒன்று எல்லாம் பண்ணுறோம். ஓகே, ஆனால் அந்த டங் பீட்டில் டங் கட்டுறதோ குருவி கூடு கட்டுறதோ நம்ம வந்து அதை ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலை, அதை நேச்சுரல்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, இருக்கிற ரிசோர்ஸஸை இன்டெலிஜென்ட்டாக டிசைன் பண்ணி அதோட நெஸ்ட்டாக மாற்றுது. இருக்கிற டங்கை இன்டெலிஜென்ட்டாக டிசைன் பண்ணி டங் பாலாக ரோல் பண்ணுது டங் பீட்டில். அந்த மாதிரி நேச்சரில் பண்ணுற பாம்பு பொத்தோ இல்லை ஆண்ட் ஹில்லோ எல்லாமே வந்து நேச்சுரல்னு சொல்கிறோம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ அப்படின்னு பார்த்தா இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் ஒரு விதமாக அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலுக்கே இங்கே டெஃபினேஷன்ஸ் பிளர் ஆகுது. ஏன்னா ஒரு பறவை கூடு கட்டுறதை நம்ம நேச்சுரல்னு சொல்கிறோம், ஆனால் மனுஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணுறதை நம்ம ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம். அதுலேயே இதுவே ஒரு நேச்சுரலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசம் ஒரு விஷயத்த பண்ணுறது நேச்சுரல், ஆனால் ஹியூமன்ஸ் வந்து இதை பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரலுக்கு டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஆக்கியிருக்கோம். ஓகே, கஷ்டமாக ஆக்கல, நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ளே போனோன்னா இது ஓகே, இது வி நீட் டு திங்க் அபவுட் திஸ்ன்ற மாதிரி கேள்வி வருது. ஆனால் அது ஒரு கேள்வியாகவே இருக்கட்டும். ஓகே, அதை பற்றி நீ சொல்லு, நீங்கள் உங்கள் 2 பேருக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. எனக்கு இப்போ நீ இதை சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் பேசிக்கலி. ஸோ கான்செப்ட், ஐடியா, லாஜிக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் டிஃபைன் பண்றோம் என்ன அப்படின்றது. இட்ஸ் அ பியூர்லி மேன்மேட்னே சொல்லலாம் அதை. ஓகே, பிகாஸ் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, பட் அதை இன்டர்பிரட் பண்றது, அதை பர்சீவ் பண்றது வந்து ஒரு ஹியூமன் மைண்டை வச்சு நம்ம அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து பர்சீவ் பண்றோம். அந்த மாதிரி ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மேன்மேடான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லும். மேபி அது மேன்மேட் கிடையாது, பட் இட் எக்ஸிஸ்ட் இந்த யூனிவர்ஸ். எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்ல இருக்கு, இல்லைனா வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, இல்லை ஏதோ ஒரு விதமான மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுது. ஆனால் அவேரா பண்ணுதான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் வி ஆர் தேர் டு இன்டர்பிரேட் இட். வி சி தட் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலி அலைன்டாக இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்றதுனால மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் ஒரு இயற்கையாக இருக்கிற ஒன்றா, இல்லை அது ஹியூமன்ஸ் லாஜிக் வச்சு மேன்மேட் ஒரு விஷயமானு நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலாக. எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசை, ஆனா அது வந்து சம்மதம் இல்லை, ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, சொல்லணும். ஓகே, கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா கார்ல் யங்கோட ஒரு தாட் ப்ராசஸ். மேத்தமேட்டிக்ஸ், நம்பர்ஸ், சிங்க்ரனிசிட்டி புக்ல அவர் வந்து சொல்றாரு, ஆர்கிடைப் சொல்லுவார்ல, கான்ஷியஸ், நம்மளோட காமன் தீம்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், ஆர்கிடைப்ஸ். A number is the archetype of order manifested into numbers and mathematics and sonar, making the unconscious archetype of order and making that conscious as numbers and mathematics. Abdin sonar. I really loved how he represents the archetype of order manifested into conscious mathematics and numbers as symbols to represent order, the archetype of subconscious archetype of the order, and made it conscious. I thought that was amazing and brilliant. Anyway, எனக்கு அந்த சைடுல இப்படி தாட் வந்துச்சு. ஆனா he thought about அதையும் வந்து சைக்கலாஜிக்கலா பார்த்தாருன்றது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே, எனிவே, ஸோ ஆர்டிஃபிஷியல் அண்ட் மேன்மேட். ஸோ நம்ம ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம்னா, அது வந்து இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி வெரி கான்ஷியஸ்லி கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீ சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் படி ஒரு ஆண்ட் ஹில் கட்டுறது, ஒரு பாம்பு புத்து கட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரல்னு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து உருவாக்குற ஜென்ரேட் பண்ற பல விஷயங்களை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சொல்றோம். அப்படின்னும் போது எனக்கு வந்து சைட் லைன்ல வந்து வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம 2 பேரும், நானும் ரித்தேஷும் வந்து ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படித்தோம். ஓகே,
பயோடெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு சில விஷயங்களை கேள்விப்படும் போது, ஒரு சில விஷயங்கள் வீட்டில் பேசுறதெல்லாம் கேட்கும்போது, என்ன வந்து பயோடெக்னாலஜி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படி அதில் பிஹெச்டி பண்ண அது இதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, பட் ஆனால் இப்போ கூட வந்து ஒரு ஒரு லேப் க்ரோன் ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஏதாவது ஒரு லேப் க்ரோனாக இருக்கு, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரு இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது லேப்ல கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், விச் இஸ் மாலிகுலர்லி எக்ஸாக்ட்லி ரெப்ளிகா ஆஃப் த நேச்சுரல் திங். ஓகே, ஒரு ஒரு நேச்சுரலா உருவாகிற ஒரு ஒரு ஆல்கலாய்டோ இல்லை வந்து ஒரு கெமிக்கலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ணப்படுற லேப் க்ரோன் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற லேப் க்ரோன் டைமண்ட் மாதிரி தான் பேசிக்கலி. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு விஷயத்த வந்து ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ணா அது மேல ஒரு பெரிய ஹேட்டு, பயம், இல்லைனா வந்து ஒரு அவர்ஷன், அதை பார்த்தாலே வந்து ஐயோ இது விஷம்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கு இல்லை. ஸோ இந்த கான்செப்ட்ல லைக் அந்த ஆர்டிஃபிஷியல் இஸ், அதாவது எலமெண்ட் லெவல்லையும் மாலிகூல்ஸ் லெவல்லையும் ஸ்ட்ரக்சர் லெவல்லையும் எல்லாமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெவல் எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் டு த நேச்சுரல் ப்ராடக்ட். பட் இருந்தாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட் மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம், ஒரு தயக்கம் அதை அக்செப்ட் பண்றதுல, அதெல்லாம் வந்து பயங்கர பெருசா இருக்கு. ஓகே, இதுவும் ஒரு சைட் லைன் தாட் தான். எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் டிவைட் இருக்கான்னு நம்ம யோசிக்கும் போது இதுவும் எனக்கு தோணுச்சு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ இன்டு த டாபிக். இல்ல ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே ஒண்ணும் இல்ல, நம்ம பாட்டா கூட போடலாம், ஏன்னா நிறைய இருக்குல்ல யோசிக்கிறது. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எனக்கு செட் த ஸ்டேஜ்ன்ற மாதிரி, ஏன்னா நிறைய இப்போ இவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாரு, இப்போ 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசினா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பேசுகிற தாட் ப்ராசஸ் அண்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் அட் த டைம், வில் ஹேப்பன் அட் த டைம். ஸோ அதனால இப்போ நம்ம செட்டிங் த ஸ்டேஜ், அது அப்படியே வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். அதனால ஏன்னா ஒன்று நம்ம இந்த செமான்டிக்ஸு, லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தான் பேசணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ அவன் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே அது கரெக்டான தாட் ப்ராசஸ் தானே. அது அங்கேருந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஒரு சிந்தசிஸ். சரி, ஓகே, இப்போ வந்து எங்கே வந்து நின்று இருக்கோம்னா இங்க வந்து நின்று இருக்கோம். ஓகே, இங்க இருந்து சரி, ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல்னா என்ன, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியலுக்கான டிவைடு, அது ஒரு கேள்விக்குறி. இது எல்லாமே ஒரு பிளர்டா இருக்கு. இப்போ அப்படியே அடுத்த கேள்வி உன் மைண்ட்ல இருக்கிறது, இல்ல இந்த டைரக்ஷன் ஒரு தட்டி விடு, நம்ம எடுத்துட்டு போவோம். ஏன்னா இது கொஞ்சம் வேகா இருக்கிறதுனால நீ கொஞ்சம் டைரக்ட் பண்ணு, வைடா இருக்கிறதுனால. சரி, ஓகே. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம பர்சனலி எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து சும்மா நம்மளே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது அது ஐ மீன் ஒரு ஒரு லேமேனுக்கு, ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு, இப்போ எனக்கு உனக்கு, ஓகே, இது வரைக்கும் நீ பார்த்ததுலேயே ஓகே இந்த யூஸ் கேஸ் வந்து பயங்கரமா இருக்கு, இல்லைனா வந்து நான் பார்த்ததுலேயே இதுதான் வந்து என்னை வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு வாவ் அப்படின்ற மாதிரி, இது வரைக்கும் இது ஒரு பிரேக் த்ரூ, இது ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன கான்செப்ட் நீங்க பார்த்துருக்கீங்க ஏஐல? கான்செப்ட்னு சொன்னா இல்ல வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டோ, இல்லைனா வந்து ஒரு யூஸ் கேஸ், இந்த இடத்துல இது இப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு மியூட்ல இருக்க எல்லா யூஸ் கேஸுமே அப்படிதான்டா இருக்கு. அதுல பிக் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமே. ஆமா, ஒரு லேமேனுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ChatGPT யூஸ் பண்ணும் போது இட் வாஸ் த சேம் ரீசன் வை ஐ ஸ்டாப்ட் யூசிங் ChatGPT. ஓகேவா? என்னன்னா இட் ஹெல்ப் மீ டு ஆர்டிகுலேட் திங்ஸ், இட் ஹெல்ப் மீ டு ஸ்ட்ரக்சர் மை தாட்ஸ். அதுவே மனுஷன் இப்போ நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு வையேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ட் ப்ராடக்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். இப்போ நாட் எவ்ரி ஒன் இஸ் வெரி குட் வித் ஆர்டிகுலேட்டிங் திங்ஸ், எவ்ரி ஒன் இஸ் நாட் வெரி குட் வித் எக்ஸ்பிரஸிங் தெம் செல்ஃப். அப்போ நீ வந்துட்டு புரோக்கனா நீ ஒரு விஷயத்த போட்டுட்டு இது இந்த கான்டெக்ட்ல தான் நான் யோசிக்கிறேன், ஹவு டு ஆர்டிகுலேட் திஸ்ன்னும் போது அது பியூட்டிஃபுல்லா உனக்கு சொல்லுது இப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு. அண்ட்
பர்சனலி அது ஒரு செம்ம ப்ராடக்ட். ஆனா எனக்கு வந்துட்டு அதனாலதான் நான் அதையும் ஸ்டாப் பண்ணுவோம்னு நிப்பாட்டினேன். ஏன்னா இட் இட் கேம் டு an extent where I was a bit concerned that I'm too relied on ChatGPT or any form of இந்த AI. இந்த மாதிரி ஒரு என்ன நான் நினைக்கிறத ஆர்டிகுலேட் பண்றதுக்கே எனக்கு ஒரு குச்சி தேவைன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு இல்லப்பா, தேவையான இடத்துல மட்டும் நான் ஒன்னு யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க கொஞ்சம் படுத்து தூங்கு, நான் எழுப்பிக்கிறேன், வேணும்னும் போது எழுப்பிக்கிறேன் அப்படின்னு நிப்பாட்டி வச்சது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு செம்மையான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. எனக்கு ஹியூமன்ஸோட பெரிய கேப் அது. நாட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எல்லாம் நினைச்சதே மைண்ட்ல நினைக்கிறத சொல்றது வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு ரொம்ப புவரா இருக்கு ஹியூமன் ஸ்பீஷிஸ் கிட்ட. எப்படியோ அடிச்சு புடிச்சு வார்த்தை, உடம்பு, ஃபீலிங்ஸ் அப்படி இப்படின்னு பேக்கேஜ் பண்ணி நம்ம கன்வே பண்ணிடுறோம். ஆனா அது 100% இருக்கா அப்படின்னும் போது பெரிய டவுட் வருது. ஸோ அது ஹெல்ப் பண்ணுது, அது ஓரளவுக்கு பெட்டர் பண்ணுதுன்றதே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல என் ப்ராடக்டா இருந்துச்சு. மோர் தென் வாட் இட் கேன் டூ இன் போட்டோ ஆர் வீடியோஸ். அந்த இடத்துல நம்ம மைண்டுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. இப்ப சூர்யா வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டான், அதுல இருந்து எடுத்துட்டு போலாமா? எனக்கு வந்து அதுல சொன்னா அது ஒரு டைரக்ஷன்ல போகும், ஓகேவா? போலாம் போலாம். இல்லாட்டி நீ ஏதாச்சும் வச்சிருக்கனா சொல்லு. இல்ல அந்த டைரக்ஷன் போலாம். ஓகே, நான் எடுத்து வைக்கிறேன், அதுல இருந்து சொல்லுங்க. இப்போ சூர்யா சொன்னதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லி ஆகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எனக்கு ஒரு பயம். ஓகே, பயம் வந்து சிஸ்டமிக்கா பயம், அது தனி. ஓகே, நான் வந்து பர்சனலா இருக்கிற பயத்தை நான் சொல்றேன், which will also be consequential in the society too. ஏன்னா இண்டிவிஜுவலிஸ்டிக்கா கலெக்டிவா பார்த்தா அது எஃபெக்ட் இருக்கும். இப்போ ஒரு குரூப் ஸ்டடி பண்றாங்க, அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னுத்த வந்து 2 பேருக்கும் ஒரே அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒருத்தர் வந்து யூஸ் பண்ண கூடாது. அவங்க 2 பேரும் அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறாங்க. முடிச்சோன்னே they find out that cognitive ability for the ones who used AI and haven't used AI differences கவனிக்கிறாங்க. யார் வந்து AI யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகே, கம்பேர்ட் டு த ஒன்ஸ் ஹூ டிடன்ட் யூஸ் AI. ஏன்னா AI யூஸ் பண்ணாதனால they had to think through things by themselves and make things properly, எந்த ஹெல்ப்பும் இல்லாம. ஸோ they've improved their cognitive abilities. ஸோ நம்ம AI இருக்கிற ஸ்டேஜ் வந்து இப்போ கூட ஏர்லி ஸ்டேஜஸ் தான். ஆனால் இப்போவே நிறைய வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோன் நம்பர்ஸ் வந்து தெரியாது, ஃபோன் நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணுறதை நிறுத்திட்டோம், மெமரைஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நானும் சூர்யாவும் வேற எபிசோட்ல இதை சொன்னோமா இல்லையான்னு தெரில, நம்மளோட கார் சென்ஸ், ஸ்பேஷியல் சென்ஸ் வந்து போக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இல்லை, ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து மேனுவல் டிரைவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேனுவல் டிரைவிங்னா கியரை சொல்லலை, நம்மளே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மேனுவலா. ஸோ நம்மளுக்கு வந்து பின்னாடி முன்னாடி ஒரு ஸ்பேஷியல் சென்ஸ் கார்ல இருக்கு, பைக்ல இருக்கு. ஆனால் அது செல்ஃப் டிரைவிங்கா இப்போ மாறுறதுனால நிறைய செல்ஃப் டிரைவிங் ப்ரிடாமினண்டா இருக்கிற ஏரியாஸ்ல ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு மேனுவலா அவங்களுக்கு ஓட்டும் போது அவங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் சென்ஸே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆட்ரோஃபி. ஒரு எபிலிட்டிஸ், காக்னிட்டிவ் எபிலிட்டியிலேருந்து நம்மளோட ஸ்கில்ஸ்லேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து டம் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நல்ல விஷயம், புரியுது, நிறைய நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக ஆக்குது. ஆனால் எப்பப்பெல்லாம் நம்மளோட மைண்டையோ நம்ம உடம்பையோ யூஸ் பண்ணலையோ அப்போ we are also dumbing ourselves down. இது வந்து இந்த டைரக்ஷன் சொல்லு சரி. அதுல நான் எப்படி பவுண்டரிஸ் செட் பண்ணேன்ற நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? எனக்கு வேல்யூவே ஆட் ஆகாது, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எனக்கு பர்சனலா. இன்னும் எப்படி சொல்லணும்னா, நம்ம உலகத்துல வாழ்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், கரெக்டா? இந்த சொசைட்டில வாழ்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம், லைக் வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது. சில பேர் பிடிச்சி வேலைக்கு போவாங்க, சில பேர் இந்த உலகத்துல இருக்கணுன்றதுக்காக வேலைக்கு போவாங்க இல்லையா? ஸோ நான் ட்ரா பண்ணது வந்துட்டு எனக்கு மீனிங்
ஆட் ஆகாத இல்ல ஒரு வேல்யூ இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏஐ டிபெண்ட் பண்ணியோ ஏஐ யூஸ் பண்றதோ வந்துட்டு ஓகே ஐ வாஸ் நாட் நான் பெரிய ஹெசிடன்ட்லாம் பண்ணல. பட் எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தரோட வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப வேல்யூ ஆட் ஆகும் அப்படின்ற இடத்துல இது வந்துட்டு பிரேம்குமாரோட இன்டர்வியூ இது மட்டும் சொல்லிடுறேன் மச்சான், ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகே நைஸ். நல்லாவே சொல்லு பிரேம்குமாரோட மச்சான், ஜாலியா பேசு. பிரேம்குமாரோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருந்துச்சு, ஓகேவா? பரத்வாஜ் ரங்கனோட இப்போ ஆமா ஆமா பார்த்தேன். 1 year of 96 அது. அதுல வந்துட்டு ஏதோ ஒரு டிஸ்கஷன் போகும், நான் ஒழுங்கா ரீகலெக்ட் பண்ணல, சும்மா அந்த இது மட்டும் அந்த ஸ்னாப்சாட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தீம் மட்டும். ஏதோ நான் ஒரு கேட்க போகும்போது, அப்போ நான் அறிவாளியா என்னை காமிச்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் பண்றேன்ல. இப்போ நான் அறிவாளியா என்னை காமிச்சுக்கலன்னா என்ன ஆக போகுது, எனக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்றதுல என்ன ஆக போகுது அப்படின்னு பிரேம்குமார் காமிப்பார். நான் ஒரு டிஸ்கஷன் போறேன், எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் நான் அப்படின்னு உன்னை எக்ஸ்பிரஸ் பண்றதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துருமோன்னு நீங்க பயப்படுறீங்கல்ல, அப்படி பயப்பட தேவையில்லை. எனக்கு இது வந்து கோபிநாத் கிட்ட விவரமா இருக்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு. விவரமா இருக்கிறது அவ்வளவு விவரமா இருந்து நான் என்ன பண்ண போறேன், என்ன நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல இருந்துச்சு. அது வந்துட்டு நான் முழுசா அதை ஏத்துக்கல, ஆனா அதோட கோர் எசன்ஸ் மட்டும் நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா என்னால அப்படி விவரம் கெட்ட மாதிரி எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு சொசைட்டில இருக்க முடியாது, ஓகேவா? இதான் ரியாலிட்டி, ஓகேவா? பட் அவர் சொன்ன மாதிரி நான் ஜென்வனா என்னோட ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்துக்கலாம், எனக்கு வேல்யூ, எனக்கு மனசு எங்க நிம்மதியா இருக்குமோ அங்க இருந்துக்கலாம். சோ எனக்கு அங்க போய் நான் பெரிய ஒரு அறிவாளின்னு எனக்கு காமிச்சுக்கிறதுக்காக டப்புன்னு ChatGPT-ல ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ரெசென்ட் பண்றது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதுக்கு வேற இடங்கள் இருக்கு, வேற இட் டிமாண்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இன் ஆர் போர்ட்ரே யுவர் செல்ஃப் இன் சச் அ மேனர். அங்க பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இது மறுபடியும் வந்துட்டு இது நிறைய விஷயங்கள் இன்டர் கனெக்டடா இருக்கு மச்சான். நான் அப்படியே செதறிடுறேன், போட்டுடுறேன், அதுக்கப்புறமா என்னை அடிச்சு திரும்ப கொண்டு வந்துருங்க. இந்தியால பஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கிரௌடடா இருக்கு, வேலைக்கெல்லாம் போகும்போது என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி பஸ் யூஸ் பண்றது நிப்பாட்டிட்டாங்க, ஓகேவா? எவ்வளவு அப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இருக்கு எங்க வீடு இருக்குல்ல, எங்க வீட்டுல இருந்து மத்திய கைலாஷ்க்கு நான் ஆட்டோ எல்லாம் வச்சு வந்திருக்கேன். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500 meters இருக்கும். ஒரு 500 மீட்டர் நடக்க முடியாம ஆட்டோ வச்சு நான் வரேன், ஓகேவா? இப்போ அது வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. நான் மட்டும் கிடையாது, சொசைட்டில நான் இப்ப அங்க நடந்து வந்தேன்னா, ஏன் அவ்வளவு தூரம் நடந்து வந்த, ஆட்டோல வர வேண்டியது தானே அப்படின்னு என் சுத்தியில இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் ஆயிருக்கு, ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு நடக்கிறது 500 மீட்டர். இங்க ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி 2.5 கிலோமீட்டர் நடக்கிறதுலாம் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், ஓகேவா? நீ நடக்கணும்னா நடந்துக்கோ, பஸ்ல போறேன்னா பஸ்ல போய்க்கோ, கார்ல போறேன்னா கார்ல போய்க்கோ. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு பஸ்ல போனா கிரௌடா இருக்கும், கரெக்டா நேரத்துக்கு போக முடியாது அப்படின்றது மைண்ட்ல பிக்ஸ் ஆகி பஸ்ல போறது நிப்பாட்டிட்டு பர்சனல் வெஹிக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்ல. பட் நல்லா நீ கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீ நேரத்துல போகணும்னு அவசியம் இல்லை. சனிக்கிழமை பீச் சனிக்கிழமை பீச்சுக்கு போக ஆடியோ கட்டாது, வீடியோ ஃப்ரீஸ் ஆகுது. கேக்குதா? இப்போ கேக்குதா? சனிக்கிழமை பீச்சுக்கு போற, பீச்சுக்கு நேரத்துக்கு போய் என்ன பண்ண போற? அது முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர போற. இப்ப இதை நீ பஸ்ல போலாமா? போலாம்ல, போலாம் தானே? நான் தப்பானும் யோசிக்கல. சோ இந்த மாதிரி எனக்கு ChatGPT வந்துட்டு தோணுது இப்போ. அந்த ஒரு எங்க தேவையோ அதை அங்க யூஸ் பண்ணிட்டு, எங்க தேவையில்லையோ நீ தான் கான்சியஸா அதை விட்டு வெளில வரணும் அப்படின்னு. ரொம்ப வெளில வந்துட்டேன் டாபிக் விட்டு, கண்டினியூ.
இல்ல இல்ல நீ கரெக்ட் ஒரு டைரக்ஷன்ல தான் புஷ் பண்ற. அது கரெக்டான இப்படிதான் இவால்வ் ஆகும். ஆனா நான் நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட. நான் கொஞ்சம் பின்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த எபிலிட்டியை நம்ம லூஸ் பண்றோம்னு சொன்னேன்ல, அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் நீ இப்போ எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவோன்றது போயிட்ட. நீ எப்படி ஹேண்டில் பண்றன்றதுக்கு நம்ம அடுத்து வரலாம். சரி, இப்போ அப்படியே வரலாம். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் போயிருக்குன்னு. ப்ளஸ் சோஷியல் மீடியானாலேயே நிறைய பேர் இப்போ வந்து நேர்ல கனெக்ட் ஆகிறது. சரி, இது மியூட் பண்ணு, நான் பேசுறது எனக்கே கேட்குது. அதான் இது சோஷியல் மீடியானாலேயே இப்போ வந்து கம்யூனிகேட் பண்றதே வந்து ரொம்ப இப்போ கம்மியாயிருச்சு. இப்போ இங்கெல்லாம் வந்து அதுவும் இப்போ வளர்ந்து வர பசங்களுக்குலாம் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் வந்து ரொம்ப சின்ன பசங்க கிட்ட பேசுறதுக்குமே கம்யூனிகேஷனே வந்து வேற மாதிரி இருக்குது. சோஷியல் ஆன்சைட்டிலாம் வந்து ஈஸியாக சோஷியல் ஆன்சைட்டியா நம்மலாம் வந்து சோஷியலாகவே இருந்து அப்படி தானே வளர்ந்தோம். அப்படி அதனால சோஷியல் ஆன்சைட்டி இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு இது பண்ணுற கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறையா மாறிட்டோம்ல அப்படின்னு இருக்கு. அப்புறம் இப்போ ஏஐ வந்து இன்னும் நிறையா மாறிட்டோம்லன்னு தோணுது. அப்புறம் ஏஐ கூடயே உனக்கு சேட் பண்ணிச்சோன்னே அதுலேயும் வந்து என்னென்னலாம் ஆக போகுதுன்னு எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஆனால் அவன் சொல்ற மாதிரி நான் எப்படி டீல் பண்றேன்னா, நான் சிமிலராக தான் நான் டீல் பண்றேன். ஆனால் நான் அவன் சொல்றத பார்த்தா நான் ஜாஸ்தியாக தான் நான் ஏஐ யூஸ் பண்றேன். ஓகே, நான் வந்து ஏன்னா நிறைய டிபேட் பண்ணுவேன், நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், நோண்டிக்கிட்டே இருப்பேன். இது ஏஐ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து மெயினாக ரெண்டாக வச்சுக்கலாம். சில டாஸ்க் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு நான் பிரிக்கிறேன். ஏன்னா என்னோடது வந்து நிறைய க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நான் ஏஐ வச்சு பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி தான், அந்த ஆங்கிளில் தான் வரும். ஸோ அது வந்து தனியாக வச்சிடலாம். ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து அது வந்து அவ்வளோ எஃபெக்ட் இல்லை, ஒன்லி ஃபார் வீடியோ எடிட்டிங். ஓகே, வீடியோ எடிட்டிங், இமேஜ் ஜென்ரேஷன், ஏதாச்சும் டிசைன் பண்ணணுன்னா டக்குன்னு ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம். ஆனால் நான் மேஜர்லி யூஸ் பண்ணுறது ரிசர்ச் அண்ட் டூயிங் டாஸ்க்ஸ். இந்த டூயிங் டாஸ்க்ஸில் நான் எப்படி இதை டீல் பண்ணுறேன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச கற்றுருக்கேன், கஷ்டப்பட்டு வார்த்தைகள் கற்றுட்ருக்கேன், கஷ்டப்பட்டு எழுதுறேன். அந்த எழுதுறத கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணணும், டிக்ஷன் கரெக்டாக இருக்கணும், செமான்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கணும், கிராமர் கரெக்டாக இருக்கணும். நான் டைப் பண்ணுறேன், எல்லாம் பேசுகிறேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நிலைமையும் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா நான் வந்து பென்னு ஏதோ ஒன்று எழுதிட்டா அதை அப்படியே ChatGPTயில் போட்டால் அது ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருன்ற ஒரு நிலைமை இப்போ இருக்கு. ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அது ஸ்ட்ரக்சர் பண்ணுச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணல, ஆனால் பார்க்குறேன், அப்சர்வ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கிறேன், கற்றுக்கிறேன். ஓகே, கற்றுக்கிட்டு நான் அதை டைப் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து அதை பண்ணும்போது என் மைண்டை யூஸ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் சொன்னது இப்படி இருக்கு, அது எப்படி இப்படிலாம் பெட்டர் ஆக்கியிருக்கு, அந்த பெட்டர் ஆக்குனது நிஜமாவே பெட்டரா இல்லை ரொபாட்டிக்காக இருக்க எனக்கு பார்க்கறதுக்கு, இல்லை என்னோட ஸ்டைலில் அதை நான் மாற்றணுமா, அதை நான் அனலைஸ் பண்ணும்போது அதுக்கிட்டேருந்து நான் வந்து சில சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ், பங்க்சுவேஷன்ஸ்லாம் கற்றுக்கிறேன். ப்ளஸ் ஐ எம் ஆல்சோ இன்கார்பரேட்டிங் மை ஸ்டைல் அண்ட் ஆல்சோ லேர்னிங். அடுத்த வாட்டி நான் வந்து டைப் பண்ணும்போது ChatGPTயை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ChatGPT கிட்ட இதை ரிஃபைன் பண்ணுன்னு சொன்னால் ChatGPTயே அவ்வளோவா ரிஃபைன் பண்ணுறதே கம்மியாக இருக்கும். நான் எழுதுனதே தான் அது எனக்கு திருப்பி கொடுக்கும், கம்மி சேஞ்சஸோட. இட் won't be drastic changes. ஸோ இது வந்து எனக்கு பண்ணுறதுனால ஐம் பிகமிங் அ பெட்டர் ரைட்டர் and learning a lot from ChatGPT or Grok. And அந்த யூசேஜ் எனக்கு என்னன்னா கில்ட் ஆகுறாங்களா ஏஐ யூஸ் பண்ணும்போது, ஆத்தென்டிசிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு கில்ட் ஆகுறாங்களா நிறைய பேர்? ஏன் நான் அதை கேட்கறேன், அதுக்கு அடுத்து போவோம். இது நான் இன்னும் முடிச்சிடுறேன். இப்போ அது பண்றது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கில்ட் ஆச்சு. ஓகே, நான் நீ சொன்னதுலயே சொல்றேன், எனக்கு கில்ட் ஆச்சுன்னா இது பண்றது எனக்கு கில்ட்டா இல்லை. ஏன்னா இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரும்போது ஒரு எந்தூசியாசம் இருக்கும்ல, ஒரு 4-5 சென்டென்ஸ் டைப் பண்ணிட்டு இப்படி கொடுத்தா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு அது பண்ணி ஆனா அதுலயும் வந்து நான் இது இப்படி பிரிக்கலாம். நீ இப்போ சொன்ன மாதிரி தான்,
சில போரிங்கான ரெஸ்பான்சஸ் ஏதாச்சும் கொடுக்கணும், இல்ல இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப் பட் யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு திஸ் இமெயில், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு 4-5 சென்டென்ஸ் வந்து இதுதான் வந்து அமைச்சிருக்காங்க, காப்பி பேஸ்ட், எனக்கு இதை சொல்லணும், காப்பி பேஸ்ட், இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று கொடுத்துரு, காப்பி பேஸ்ட்னா அது. ஆனால் நிஜமாவே ஒரு ஒரு இப்போ அசைன்மெண்ட் எழுதணும், இல்லாட்டி ஒரு ஒரு தீசிஸ் மாதிரி எழுதணும், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் தாட் ப்ராசஸ் எழுதணும், ஒரு டிஸ்கஷன் போஸ்ட் எழுதணும் கோர்ஸில் அப்படின்னா நான் வந்து நிஜமாவே நான் தான் பண்ணுவேன். அதுவும் இப்போ வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது கூட ஏஐ வச்சு டிடெக்ட் பண்றாங்க, இது ஏஐ பண்ணதா நான் பண்ணதான்னு. அதுல கூட எனக்கு வந்து நான் வந்து ஏஐ இல்லை அப்படின்னு வந்து ஏஐ சொல்லிடுச்சு, ஏன்னா நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் என்னோட ஓன் இதுல. ஸோ அது Turnitin வந்து கண்டுபிடிச்சிரும். நான் அது லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணது, வேற ஏதாச்சும் அசைன்மெண்ட், பிளேகிரிசம் என்னென்னலாம் அது வந்து லெஸ் தென் 10% இருந்தா ஓகே. ஸோ எனக்கு 6% வந்துச்சு நான் என்னோட பண்ண அசைன்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த 6% வந்து டைட்டில் பேஜ் வந்து அப்படியே அது ஹைலைட், அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கனால அது ஆட் ஆயிருக்கு. ரெஃபரன்சஸ் பேஜ், டைட்டில் பேஜ் இதெல்லாம் வந்து ஆட் ஆனதுனால அது எப்பயுமே வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் எஃபர்ட் போடுவேன், அதுக்கு நான் நிஜமாவே டிஸ்கஸ் பண்ணுவேன். 4-5 லாங்குவேஜ் மாடல் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அதை வந்து ஒரு கான்செப்டுவலா புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பேப்பர், அது கொடுக்குற பேர் ரிவ்யூ ரிசர்ச் பேப்பர்லாம் படிச்சுட்டு I'll synthesize something. அதுல I think that it has so much value. ஏன்னா இது ஒண்ணு இருக்கு, ரிசர்ச் பண்றவங்களுக்கு புரியும், ஆடியன்ஸ்ல அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் இல்லை டிஸ்கஷன் வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு டாபிக் பத்தி கத்துக்கணும்னா நம்ம கூகுள் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா. கூகுள் ஸ்காலர்ஸ்குள்ள ரிசர்ச் ஜேர்னல்ஸ்குள்ள போயிட்டு நம்ம தேடி பார்க்கறது, கீவேர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன கன்வீனியன்ட்டா இருக்குன்னா, ஏதாச்சும் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நான் ஆன்சர்ஸ் எழுதிடுறேன், ஓகே, அந்த ஆன்சருக்கே ஏதாச்சும் பேர் ரிவ்யூ ரிசர்ச் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அந்த என்னோட ஆன்சரையே போட்டா கூட அது எனக்கு தந்துடுது. நான் சொன்னதுல இவ்வளவும் பியர் ரிவ்யூ ரிசர்ச் இருக்கு, இதை ரெஃபரன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுது. இல்லாட்டி என் தாட் ப்ராசஸ்ல எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட் ட்ராமாக்கும் லேட் அடல்ட் டிப்ரெஷனுக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஸ்டடீஸ் வந்து பியர் ரிவ்யூட் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா, கிராக் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ் எனக்கு கொடுத்தது பியர் ரிவ்யூட். ஓகே, எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் டு கூகுள் அண்ட் அந்த ஒரு டைம், அந்த அரை நாள் எனக்கு என்ன ஆகுமோ நான் கூகுள் பண்ணி இதுவா அதுவான்னு பார்க்கறதுக்கு நான் அப்படியே என்ன வேணும்னு கொடுக்குது, அதுக்கு 10 கொடுத்து அந்த 10 ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை ஈல்ட் ரிசர்ச்சுக்கு அது வந்து என்னோட டைமை வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக ஆக்கி த மோஸ்ட் பாப்புலர் பேப்பர்ஸ், ஹைலி சைட்டட் பேப்பர்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப பியர் ரிவ்யூட் 100%, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே அப்படியே அப்படியே லேசர் ஃபோக்கஸோட கொடுத்துருதா, இட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸி. அதுக்கப்புறம் நீ வந்து வெளில போயிட்டு ஆக்சசரிஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீ வந்து அப்போ சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன், சைடு இன்ஃபர்மேஷன், சோர்சஸ் தட் சப்போர்ட் த மெயின் இன்ஃபர்மேஷன்லாம் நீ வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனா ரிசர்ச் பேப்பரை நான் சம்டைம்ஸ் போட்டு சம்மரைசேஷன் சொன்னால் முடிஞ்சிடுச்சு, அதுலேயும் வந்து சம்மரைஸ் பண்ணிடும். யூ டோன்ட் ஈவன் சம்டைம்ஸ் ஹேவ் டு ரீட் த ஹோல் ரிசர்ச். மெத்தடாலஜிலாம் நம்ம படிக்கவே தேவையில்லை. ஜென்ரலாகவே மெத்தடாலஜி வந்து ரொம்ப ஏதாச்சும் போகணுன்னா தான் மெத்தடாலஜி படிப்போம். இல்லாட்டி அப்ட்ராக்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் இது கன்க்ளூஷன்ஸ் அண்ட் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் த இது அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஏதாச்சும் ரொம்ப இதை தெரிஞ்சே ஆகணும்னா தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அதை வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் போஸ்டே அது கொடுத்தாலும் இல்லை, அது நான் என்ன புரிஞ்சுக்கும். இப்போ நான் வந்து என்ன ட்ரை பண்றேன்னா, நான் அசைன்மெண்ட் எழுத ட்ரை பண்றேன்னு புரிஞ்சிருச்சு, அதுக்கு டிஸ்கஷன் போஸ்ட் எழுத ட்ரை பண்றேன்றது புரிஞ்சிருச்சு. அது 10 பேப்பர் வந்து எனக்கு கொடுக்குதா, பண்ணிட்டு கீழே here's a version of a discussion post, you can use these research paper ன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போஸ்ட் எனக்கு கொடுத்துருது, ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துருது. கொடுத்துட்டு அதுல உள்ள இன்டெக்ஸ் சைட்டேஷன்ஸும் கொடுத்துருது ஒரு ரிசர்ச்சுக்கு. ஓகே, ஒரு சென்டென்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்க ஒரு இன்டெக்ஸ் சைட்டேஷன் போட்டு APA ஸ்டைல்ல, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஸ்டைல்ல எழுதி அதை உள்ள வச்சுட்டு ரெஃபரன்ஸ் அப்படியே ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருது. ஆனா மவனே, நான் அதை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் ஒண்ணுமே கத்துக்க மாட்டேன், நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். நீ என்னதான் சொல்லிக்கோ, நான் ரிசர்ச் பார்த்து நானே எழுதிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். அதுவும் வந்து நீ நோட்டீஸ் பண்ணனா அதோட ஸ்டைலே வந்து பேசுற ஸ்டைலே வந்து ரொபாட்டிக்கா இருக்கும். ஆனா இது ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன்,
இது நான் வந்து ரொம்ப பிரான்ச் அவுட் ஆகிறேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, நான் அப்படியே மைண்ட்ல வரதெல்லாம் பேசுறேன். ஆனா கிராக்குக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம் நான் பார்த்தேன்னா, பேசுற ஸ்டைல்ல சாட் ஜிபிடிக்கு இட் ஹேஸ் அ பர்சனலைஸ்ட் ஸ்டைல். கிராக் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. ஒரு ஹியூமன் பேசுற மாதிரியே இல்லை கிராக் பேசுறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் அது வந்து பேச வைக்கணும்னா அது சேட் பண்ணலாம் ஹியூமன் மாதிரி, சூப்பரா பண்ணும் கிராக் எல்லாத்த விட. ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங் சாட் ஜிபிடிக்கு ஒரு கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி, ஆர் மேபி இட் அண்டர்ஸ்டுட் மை பர்சனாலிட்டி அண்ட் யூசிங் மை ஸ்டைல் ஆஃப் இன்கார்பரேட் மை ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் என்னன்னு தெரியல. ஆனால் அது நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நான் கிராக் கிட்ட ரிசர்ச் பண்ணிட்டு நான் சாட் ஜிபிடி போய் பேசும்போது சாட் ஜிபிடி வந்து ரொம்ப அழகாக என்கிட்ட பேசும், வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ டெக்னிக்கல் அண்ட் பர்சனாலிட்டின்ற மாதிரி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதான் நான் வந்து டீல் பண்ணுறது, என் மைண்டை யூஸ் பண்ணுறதை நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா ஐ ரியலி வேல்யூ மை எபிலிட்டிஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கீப் இம்ப்ரூவிங் மை எபிலிட்டிஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இனிமேலும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் என்னோட இதை மெயின்டைன். ஏன்னா மைண்டில் வந்து சிப்பை போடணும், இல்லை பிரெயினில் சிப்பை போடணும், இல்லை உடம்புல சிப்பை போட்டு பண்ணோன்னா இட்ஸ் அமேசிங். நீ வந்து சூப்பர் ஹியூமனாக ஆகிடுவேன், சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக ஆகிடுவேன். பட் எங்கே வந்து அதை அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன். எப்படி அதை அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்கன்னா, என்னென்னலாம் அட்ரோஃபி ஆகுது, என்னென்னலாம் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது, பயாலஜிக்கலி எங்கெங்கெல்லாம் நீ பேக்வர்டாக மாற போகிற, இதனால என்னென்ன ஜீன் எக்ஸ்பிரஷன்லாம் உனக்கு கம்மியாக போகுது, இது எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. நியூரோசைக்காலஜிக்கல் டேமேஜஸ் என்னென்னலாம் ஆக போகுது, எப்படி இப்படிலாம் ரிக்ரெஸ் ஆக போகிற, எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க அதில். ஏன்னா இப்போ ரிசர்ச்சே பண்ண விட மாட்டாங்க, ஃபண்டும் பண்ண விட மாட்டாங்க. அது கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நான் சொல்றது இருக்கும். ஆனால் அதுதான் வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே அவங்க சிப்பு போட வைக்கணும்னா இந்த ஸ்டடீஸ்லாம் சொல்லக்கூடாது அவங்க. ஸோ அதனால ஃபன் பண்ண மாட்டாங்க. சயின்டிஸ்ட் கிட்ட காசு இருக்காது, பணக்காரங்கிட்ட பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் ஃபன் பண்ணுவான். ஸோ எனிவே, ஸோ நான் அப்படி தான் நான் டீல் பண்ணுறேன். வித்வுட் லூசிங் மை எபிலிட்டிஸ், ஐம் யூசிங் மை ஏஐ டு அசிஸ்ட் மீ. ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். லைக் having conversations with in the AI models. Okay. Okay. பப்ளிக்லி வந்து ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ் வந்து பற்றி பயங்கரமாக வந்து ஹைப் இருக்குது, பேசுகிறாங்க. ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் சோஃபார் பப்ளிக் இல்லைனா வந்து நம்ம எல்லாரும் கன்சியூம் பண்ணுற, மேஜர்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்கலி வி ஆர் கம்யூனிகேட்டிங் ஆர் கான்வர்சிங் வித் this technology and it's given us results, right? இதில் இது எப்படி வந்து ஹியூமன் லைக், ஒரு ரொபாட்டிக்காக இல்லாத ஒரு ஹியூமன் லைக் கான்வர்சேஷன் எப்படி வந்து நம்ம கிட்ட அது வச்சுக்க முடியுது, அது எதில் ட்ரெயின் ஆகுது? ஸோ பேசிக்கலி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து அதுக்கு எப்படி அது இந்த விஷயத்தை கற்றுக்குது அப்படின்னா வந்து புக்ஸு, ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வச்சுக்கிறோம்ல கான்வர்சேஷன்ஸ், அது மூலியமாக பேசிக்கலி அது ட்ரெயின் ஆகி அது பேசிக்கலி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா, இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த கான்டெக்ஸ்டில் ப்ராபப்ளி அடுத்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்றதை கெஸ் பண்ணுறதுல சாட் ஜிபிடி அரௌண்ட் 2017 அந்த டைமில் வரும்போது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, எல்லாருமே வந்து அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் என்ன சொல்றது, அது இப்போ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து இந்த ஏஐ விஷயம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெருசாக வந்து பெரிய விஷயமாச்சு. எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க அதை பற்றி, எல்லா இடத்துலையும் அதை பற்றி விஷயங்கள் வெளியில் வருது. அண்ட் இன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. பட் ஆக்சுவலி சோஃபார் நம்ம பார்க்குற இல்லை யூஸ் பண்ணக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஏஐ டெக்னாலஜி என்னன்னு பார்த்தா மேஜர்லி இந்த லாங்குவேஜ் மாடல்ஸாக தான் இருக்குது. அண்ட் வி ஆர் இன் டர்ன் நம்ம வச்சுக்கிற கான்வர்சேஷன்ஸில் நம்மளும் அதை ட்ரெயின் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம பேசுவோன்றதும் அதுக்கு தெரியுது, நம்ம அதுக்கு எப்படி பேசுகிற அது நமக்கு பிடிக்குன்றதும் அதுக்கு தெரியுது. பேசிக்லி இட்ஸ் அ சிஸ்டம் தட் அனலைசஸ் வேர்ட்ஸ், அடுத்தடுத்து என்னென்ன வார்த்தை கரெக்டாக வரணும் இந்த சென்டென்ஸில், இந்த கான்டெக்ட்ஸில் அப்படின்றத கெஸ் பண்ணுறதுல ஓப்பன் ஏஐ மாதிரி டெக்னாலஜி வந்து
பிரில்லியண்டா இருக்கு. ஓகே, பட் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் இஸ், ஐ மீன், ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் வந்து ப்ரோக்ராம் மோட்னு ஒன்று இருக்கும். பேசிக்லி நான் இதை பற்றி ஒரு ஃபோட்டோகிராஃபி மேகசைனில் தான் படித்தேன். அதாவது வந்து இந்த ப்ராசஸர் வந்து இந்த கேமராவோட இந்த ப்ராசஸர் வந்து எப்படி ப்ரோக்ராம் மோடு இல்லைனா அந்த ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மோடில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பேசிக்கலி அது திங்க் பண்ணல, அந்த சிஸ்டம் திங்க் பண்ணாது, அதால் யோசிக்க முடியாது. பட் இட் இஸ் ட்ரெயின்ட் வித் thousands ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஓகே, அந்த இமேஜில் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, ஒரு மவுண்டன் ஸ்ட்ரக்சர் அதால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அப்பச்சர் செட் பண்ணால் வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும், எவ்வளோ லைட்டிங் தேவை, லைக் ஸ்கையும் தெரிகிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணணும்னா எவ்வளோ வந்து கட் டவுன் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி அதுக்கு தெரியாது, அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கிவிங் ஃபீட்பேக் லூப்ஸ் மாதிரி திரும்ப இப்போ ஒரு பர்சன் ஃப்ரண்ட்ல இப்படிதான் பண்ணணும்ன்றது கூட இல்லை, ஆனா அதுவே தெரிஞ்சிடும் இதுக்கு இதுதான் ஸ்டெப், இதுக்கு தான் இது, அது டைனமிக்கா அப்படியே நம்மளுக்கு அது கரெக்டா ஆயிடுது. இந்த லைட்டிங்க்கு இப்படி இது பண்ணு, இந்த என்ன ரெகக்னைஸ் பண்ணுதோ. ஸோ அங்கதான் நம்ம வந்து ஒரு இடத்துல அதை மிஸ்ஜட்ஜ் பண்றோம்னு எனக்கு தோணுது. அது வந்து அந்த சீனை ரெகக்னைஸ் பண்ணி இங்க ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு பர்சன் நிக்கிறாங்க, பின்னாடி ஒரு பேக்ரவுண்டுக்கும் இந்த பர்சனுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவையான டெப்த் ஆஃப் ஃபீல்டு தான் வைக்கணும், அப்பர்ச்சர் கம்மியாக வைக்கணும் அப்படின்றதும், பிரைட்னஸ் வந்து ஃபேஸுக்கு பிரைட்னஸ் வேணும்னா வந்து எந்த இடத்துல வந்து அந்த நம்ம மீட்டரிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, சென்டர் வெயிட்டட்னு இருக்கும், ஆவரேஜ்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரேம் அப்படின்லாம் என்னென்னமோ இருக்கும். ஸோ பேசிக்கலி அந்த ஒரு பர்சன் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னா அதுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது, என்ன ஷட்டர் ஸ்பீட், என்ன அப்பச்சர் சூஸ் பண்ணுன்றதை வந்து அந்த சிஸ்டம் இதான் டிசைட் பண்ணுது. ஆனால் அந்த கேமராக்குள்ள ஒரு திங்கிங் இல்லை அந்த ப்ராசஸ் பண்ணுற எபிலிட்டி எப்படி வருதுன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ஸை வந்து டேட்டாவை ஃபீட் பண்ணி போர்ட்ரேட்ஸ்க்கு இப்படி தான் லைட் பண்ணும் அப்படின்றத வந்து டீச் பண்ணுறாங்க, பேசிக்கலி ட்ரெயின் பண்ணுறாங்க அந்த சிஸ்டமை. ஓகே, அந்த சிஸ்டமை ட்ரெயின் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஒரு ஃப்ரண்ட்ல ஃபோர்கிரவுண்டில் ஒரு பர்சன் மட்டும் பெருசாக இருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஒரு டிஸ்டன்ஸில் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி அப்பர்ச்சர் வைக்கணுன்றதை அது டிசைட் பண்ணி வைக்குது. ஓகே, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம கேமரா மூவ் ஆகும்போது நம்ம ட்ராக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அதுக்கு என்ன மாதிரி வைக்கணுன்றதும் அது கெஸ் பண்ணி வைக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து டேட்டா ஃபீட் பண்ணுறாங்க, இந்த சுச்சுவேஷனில் இதுதான் வைக்கணும், இந்த சுச்சுவேஷனில் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கலி ஒரு மெஷின் லேர்னிங் மாதிரி அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. எது பாசிட்டிவ் ரிசல்ட்டு எது நெகட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஏஐ பற்றி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்திருக்கு. ஏன் இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ அப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு சாம்சங் வேக்யூம் கிளீனர் வந்து ஏஐ டெக்னாலஜியோட வருதுன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. வை ஆர் ஹவு இஸ் சம், எப்படி இந்த ஏஐ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக யூஸ் பண்ணுற எல்லா மெஷின்ஸ்லேயும் வந்து ஏன்னு ஒரு ஸ்டிக்கரோ இல்லை ஒரு பிராண்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி புஷ் பண்ணுறாங்க. அதனால என்ன நடக்கும், வை ஆர் தே டூயிங் இட், அண்ட் இஸ் இட் ரியலி லைக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேக்யூம் கிளீனருக்கும் இந்த ஏஐ இருக்கிற வேக்யூம் கிளீனருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கா, அது ஏஐன்னு சொல்கிற அளவுக்கு பெருசா, ஏஐ பிராண்டிங் ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு? பிராண்டிங் பெருசா இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்ல நீ கண்டினியூ பண்ணு, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பதில் இருக்கு என்கிட்ட. முதல்ல ஏஐ பிராண்டிங் தான் நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. ஓகே, ஆனா ஃபங்க்ஷனலி ஏஐ இப்போ வரதை விட நம்மள இம்பாக்ட் பண்றதை விட பிராண்டிங் இப்போ அதிகமா இருக்குன்னு உனக்கு தோணுதா? ஆமா. ஓகே, அதுக்கு ஒரு டேர்ம் கூட இருக்கு. ஓகே, டெக் சர்க்கிள்ஸ்ல வந்து அது என்ன சொல்றாங்கன்னா ஏஐ வாஷிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுல ரெண்டு விஷயம் இருக்கு மச்சான். சரி, நான் ஒரு அந்த கான்செப்டை மட்டும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன்.
இதுக்கு முன்னாடி வந்து போட்டோஷாப் நீ யூஸ் பண்ணியிருக்கல, அதுல வந்து நம்ம பலவிதமான ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஈஸியாக வந்து அது ஹியூமன் சப்ஜெக்டை வந்து அழகாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை தனியாக பிரித்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது, மாஸ்க் பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். ஆனால் இது வரைக்கும் அதை ஏன்னு சொல்லலை, இந்த ஏஐ பூம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து அந்த காலத்தில் இருக்க ஃபோட்டோஷாப்ல இருந்து இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக செலக்ட் பண்ணுவோம், அது இல்லைனா ப்ரிசைஸாக வேணும்னா பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ அதை கொடுத்துட்டா அது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பேசிக்கலி இது ஸ்டில் வந்து இது ஒரு 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 மெஷின் லேர்னிங் மாதிரி தான். ஓகே, அதுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் அதோட பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு, ஃபோக்கஸ்ல ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி இருந்ததுன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படின்றத ட்ரெயின் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் டு மேக் இட் சிம்பிள் அண்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் லுக் அது ஏஐயா தெரிகிற மாதிரி நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு வாட் இஸ் ஏஐ வாஷிங்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக இது வந்து ரெகுலராக டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் நம்ம ஒரு இதை பற்றி பெருசாக ஆப்வியஸ்லி அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம், அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இப்போ திடீர்னு வந்து அதுக்கு பின்னாடி ஏஐக்கு ஒரு வார்த்தையை ஒட்டி வைக்கிறாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரியோ ஒரு பிராண்டிங் மாதிரியோ எனக்கு தோணுது. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம மேல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது ஒரு ஹியூமன் பயாஸ். ஓகேவா? எப்படி நான் சொல்றேன்னா, நம்ம ஒருத்தனை முட்டாளுன்னு சொல்றதுக்கும் அறிவாளின்னு சொல்றதுக்கும் ஒன்றும் பெரிய ரிஃபைன்ட் மெட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஒரு 10 ஸ்கில் அவன் பண்றானா அவன் முட்டாள், 100 ஸ்கில் பண்றானா அவன் இன்டெலிஜென்ட். ஓகேவா? அந்த மெட்ரிக்ஸ் வந்துட்டு இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுவும் எனக்கு ஒருத்தன் அறிவாளியா தருவோம், உனக்கு முட்டாள தெரியும், உனக்கு முட்டாள தெரியும், எனக்கு அறிவாளியா தெரியும். அந்த அறிவாளி முட்டாளுன்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம்னு ஒரு லேப் ஸ்ட்ரக்சர்ல வச்சு நீ பார்த்த அப்படின்னா, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் ஒரு சில மெட்ரிக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அவன் அறிவாளி. அந்த மாதிரி தான் அது ஒரு பயாஸ் அங்க இருக்கு. ஓகேவா? இப்போ நீ சொன்ன அந்த வேக்யூம் கிளீனர் எக்ஸாம்பிளுக்கே வரேன். ஓகேவா? இல்ல அந்த போட்டோஷாப் டூலுக்கே வரேனே, அதுலயுமே ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த 10 ஃபங்க்ஷனுக்கும் ட்ரைனிங் நடந்திருக்கு, அல்காரிதம் இருக்கு. ஓகேவா? அந்த 10 ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆகிறதுக்கும் உனக்கு அல்காரிதம் இருக்கு. இப்போ அந்த 10 100 ஆகும் போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு வருதுல்ல, ஓ அப்படின்னா அந்த பிரமிப்பு வருதுல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு 10 ஃபங்க்ஷனுக்கு பதிலா 100 ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷன் பண்ணணுமா அப்படின்னு நான் சூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படின்றது உனக்கு அந்த லேயர் ஆட் பண்ண அது இன்டெலிஜென்ஸா உனக்கு தெரியுது. பட் இஃப் யூ ஸ்ட்ரிப் இட் டவுன் டு கோட்ஸ், இது எல்லாமே லேயர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆன் டாப் ஆஃப் லேயர் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் டாப் ஆஃப் லேயர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கா ஒரு 10 ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, அது வந்துட்டு ஒரு சாதாரண மிஷின். அதுக்கு மேல நீ 100,000 ஃபங்க்ஷனை லேயர் பண்ணி வைக்கும் போது அது உனக்கு இன்டெலிஜென்ட்டா தெரியுது. இது ஒரு பக்கம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன கிளாரிஃபை பண்ண தேவை இருக்குன்னா, நம்ம அதை இன்டெலிஜென்ட்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் திங்கிங், அதாவது வந்து இண்டிபெண்டா திங்க் பண்ணி அது நமக்கு ஒரு ரிசல்ட் தரல. அதை வந்து ஏஐக்கு முன்னாடி வந்து இதை எப்படி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க, இல்லை அல்காரிதம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் தான் நம்ம இப்ப இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்றோமா, அத வந்து இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோமா? அப்படின்னு வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு டிவி ஷோ இருக்கு. ஓகேவா? வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு டிவி ஷோ இருக்கு. ரித்தேஷ் பல வருஷமா பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு ரோபோட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுல அதுக்கு ரோபோட்ஸ்க்கு எப்படி திங்கிங்ன்றது ஸ்டார்ட் ஆகும்ன்றத அழகா காமிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அதையும் நீ ஒரு குழந்தை வளர்க்கும் போதும் நீ நிறைய சிமிலாரிட்டிஸ் டிரா பண்ணலாம். ஓகேவா? அது அந்த பவுண்டரி வந்துட்டு எனக்கு தெரியல மச்சான், எனக்கு அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பவுண்டரி வந்துட்டு ரொம்ப பிளர். ஓகேவா? என்னன்னா, இப்போ நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல நீ சொல்றதை திரும்ப சொல்லதான்
எப்படி கம்யூனிகேஷன் அதுக்கு வருதுன்னு பாரு, எப்படி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அதுக்கு டெவலப் ஆகுதுன்னு பாரு. ஓகே, நீ சொல்றது ரிப்பீட் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. கரெக்ட். நீ சொல்றது ரிப்பீட் Okay. பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா அங்கேருந்து போய் ஒரே ஒரு நிமிஷம், அங்கேருந்து போய் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அது ரூல்ஸ் அப்படியே மதிக்காது. மனுஷன் ரூல்ஸ் அப்படியே மதிக்க மாட்டான். இப்படிதான் நீ டிசைட் பண்ணணும்னு சொன்னா வீம்புக்குன்னே அப்படி டிசைட் பண்ணாம இருப்பான். சோ அந்த ஒரு சாய்ஸ் இருக்கு அவனுக்கு, இப்படி பண்ணி பார்க்கலாமே, அப்படி பண்ணி பார்க்கலாமே என்ற ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா given that அதுதான் நீ சொன்னது கேட்கல, given நீ that சொன்னது கேட்கலடா. அதுவே ஒரு ஃபங்க்ஷனா இருந்துச்சு, அதே ஒரு அல்காரிதமா நீ லேயர் பண்ணிட்டீன்னா, இப்போ ஏன் ஹைப் ஆச்சுன்னு சொல்றல, இப்போ அந்த அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி லேயருமே இப்போ ஆட் ஆயிட்டு வருது. புரியுதா? கிவன் தட் இப்போ நான் வந்துட்டு ஒரே கொஸ்டினை நீ 10 வாட்டி கேட்கற ChatGPT கிட்ட, 10 வாட்டி உனக்கு வேற மாதிரி பதில் சொல்லுது. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் இருக்கும். ஆனா நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா எந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து நான் கொடுக்கறது அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு, அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் சாய்ஸ் மேக்கிங் இருக்கு, அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இல்ல 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 அது எங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அந்த அது லைன் இல்லன்னு நான் மாறுது. சொல்றேன். ஓகே, இல்ல அந்த லைன் மாறும். டெக்னிக்கலா அந்த லைன் மாறும். டெக்னிக்கலா நான் மாறுறேன். அது எப்படி மாறும் நான் சொல்லிடுறேன். டெக்னிக்கலா நான் சொல்றேன். ஹியூமன் இன்ஸ்பயர்ட் டேட்டா செட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அப்புறமா செகண்ட் டிகிரி ஹியூமன் இன்ஸ்பயர்ட் டேட்டா செட்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு நான் பல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இதை நான் ப்ரீவியஸ் எபிசோட்லயுமே சொல்லியிருக்கேன். கார்ஸை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. கார்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு வரும்போது ஒரு சிக்னல்ல ரெட்டுக்கு முன்னாடி ரைட் சைட்ல ரெட் வந்துருச்சு, எனக்கு இப்போ கிரீன் வரப்போகுது. ஓகேவா? எனக்கு கிரீன் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் கார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இது எப்படி இந்த மிஷினுக்கு வந்துட்டு நம்ம ரூல் பேஸ்ட் அல்காரிதமா இருந்தா கிரீன் லைட் எரிஞ்சா நீ போ அப்படின்றது தான் அல்காரிதமா இருந்திருக்கும். ஓகேவா? ஆனா இப்போ ஹியூமன் இன்ஸ்பயர்ட் டேட்டா செட் அது வந்துட்டு பாக்குது, எல்லா மக்களுமே அந்த ரைட் சைட்ல சிக்னல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அடுத்தது சிக்னல் நம்மளுக்கு தான் தெரியும் போது ஒரு சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றத டேட்டாவா ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதை இது மிமிக் பண்ணுது. ஓகேவா? இப்போ இது ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் டேட்டா செட், செகண்ட் டிகிரி ஆஃப் டேட்டா செட். அது எல்லாமே ஹியூமன்ஸ் பண்ண டேட்டா செட்டை நீ இதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்க. இப்போ ஒரு 20 years கழிச்சு எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார், அந்த டேட்டாவை மறுபடியும் இது ஃபீட் இன் பண்ணும். இது செகண்ட் டிகிரி ஆஃப் டேட்டா செட். அங்க ஹியூமனே பண்ணல, மிஷின் தான். எனக்கு கேட்கல பிரேக் ஆகுது வாய்ஸ். ஹியூமனே ஓட்டலன்னு வைய, வண்டி ஓட்டலன்னு வைய, எந்த டேட்டா வச்சு நீ ட்ரெயின் பண்ணுவேன்னு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் கார்ஸோட டேட்டா செட்டை வச்சுதான் நீ மறுபடியும் ஃபீட்பேக் லூப்பை கிரியேட் பண்ணி மறுபடியும் ரீட்ரெயின் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இங்க இப்ப ஹியூமன் இன்ஸ்பயர்ட் டேட்டா செட் இல்லையே, இது மிஷின் வந்துட்டு மிஷின் இன்ஸ்பயர்ட் டேட்டா செட்ல வருது, செகண்ட் டிகிரிக்கு மாறுது. அப்படி மாறிட்டு வரும்போது இந்த ரூல் பேஸ்ட் அல்காரிதம் ஃபுல்லா பிளர் ஆயிடுது. யூ வில் நெவர் நோ த ரீசன் ஆஃப் வை த அல்காரிதம் ஹேஸ் டன் சம்திங். திஸ் இஸ் அ வெரி பிக் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இதை பத்தி நம்ம டீப்பா கூட ஒரு சில எபிசோட்ல நான் பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம். என்னன்னா ஒரு சின்ன இன்ஜினியரா இதுல நான் என்ன சொல்றேன், அது நீ சூஸ் பண்ணுன்னு இப்ப நீ கேக்குறல, அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸே இல்லன்னு. ஆமா, இந்த மிஷின் இதான் ரியாக்ட் பண்ணுச்சு, இதுதான் காரணம்னு நான் ஒரு இன்ஜினியரா டெவலப் பண்ண இன்ஜினியராலே அது ஏன் சூஸ் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு லைன் போயிட்டு இருக்கு இப்போ. அதான் எனக்கு புரியுது. ஒரு அல்காரிதம் ஒரு பர்டிகுலர் வேல ரியாக்ட் பண்ணதுக்கு, மறுபடியும் ஃபுல்லா முடிச்சிடுறேன், ஒரு அல்காரிதம் பர்டிகுலர் வேல ரியாக்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதுக்கு ரீசனிங் ஏன்னு ஒரு ஹியூமனால இல்ல ஒரு மிஷினாலேயே ஏன் அப்படின்றத ரீசனை பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் a spectral amount of metrics, spectral amount of data for why it made the choice in that particular time. ஓகே, இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டி மட்டும் தான். ஓகே, ஐ அம் ஆஸ்கிங் ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டி இல்லடா, இப்ப நடக்குதுடா.
இது எங்க யூஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு கன்சியூமருக்கு ஓப்பனா இல்ல, இது வந்து ஒரு டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற ரிசர்ச்சோ இது அனாலிசிஸோ. கன்சியூமருக்கு ஓபன் ஆயிருக்குடா, டெக் இப்ப வந்துருச்சுடா, அதுதான்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். வெளில வந்துருச்சு, இது வெளில வந்துருச்சு. நான் இன்னும் உனக்கு கிளியர் ஆக்கிடுறேன், நான் என்ன சொல்ல வரேன்றது இன்னும் உனக்கு ரிஃபைன் ஆக்கிடுறேன் மச்சா. கிளியரா 10 ஃபங்க்ஷன் 100 லேயர்னு நீ சொல்ற வரைக்கும் தான் உன்னால அந்த இது சாய்ஸா, இது கான்சியஸ் டிசிஷனா, இல்ல இது வந்துட்டு ஒரு ஹியூமன் மேடா அப்படின்ற இந்த லைன்ஸ் எல்லாம் உன்னால பாயிண்ட் அவுட் பண்ற வரைக்கும் தான் அந்த லிமிட் இருக்கு. ஒன்ஸ் அது பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு மேல போயிடுச்சுன்னு வையேன், மெனி அன்லிமிட்டெட் ஃபங்க்ஷன் அன்லிமிட்டெட் லேயர்ஸ் வந்துருச்சுன்னா அங்க சாய்ஸ் மேக்கிங்ன்றது, டிசிஷன் மேக்கிங்ன்றது உனக்கு புரிஞ்சுதானே எனக்கு தெரியலையே. அந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றது கேளு. அந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வெளியில இருந்து வராது, நம்ம ஃபீட் பண்ற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல உள்ள இருந்து மட்டும் தான் அதால டிரைவ் பண்ண முடியும். ஓகே இல்லன்ற அதுதான் நான் சொல்ல வரேன், அதுதான் கவனி, நான் சொல்றது கேளு. ஏன்னா டேட்டா செட்குள்ள இருந்து வந்ததுதான் ரூல் பேஸ்டு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏஐ. ஓகேவா, அது கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ உன்னால சொல்லவே முடியாது அது எங்கேருந்து டேட்டாவை எடுத்து கலெக்ட் பண்ணி எங்கேருந்து அந்த மாதிரி எந்த ஏஐ ஒர்க் ஆகுது, எங்க ஒர்க் ஆகுது, அது எங்க இருக்கு, அது ஆக்சுவலா அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில. நான் உனக்கு சொல்றேன் பாரு, அதான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஓகே ஓகே நீங்க 2 பேர் பாயிண்ட்ல தான், கவலைப்படாத, நான் புதுசா சொல்ல. இப்போ வந்து ஃப்ரீடம் அப்படின்னு போனா கொஞ்சம் பிலோசாபிக்கலா மாதிரி தான், ஆனா அது அப்படி வேணாம். இப்ப நீங்க சொன்னதை வச்சே ஒண்ணு நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஓகே, என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த லேயர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அண்ட் லெட்ஸ் சே சாய்ஸ் மேக்கிங் இஃப் யூ வில், ஓகே, இருந்தாலுமே it's not self-prompted. It's prompted by us, and using the specific prompt or in some cases needs of a specific task, it நீ ஒரு பர்టిక్యులர் யூசர் கேஸ்ல சொல்றடா ரிதேஷ். இல்லடா, இப்போ இங்க பாரு, இப்போ இப்படி நீ ப்ராம்ப்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம கொடுக்கிறது இல்லன்னு நான் சொல்ல வரேன். இல்ல ப்ராம்ப்ட் மட்டும் சில இடத்துல என்வாயர்மெண்ட்ல இருந்து எடுக்குது. அது நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் மைண்ட்ல இருந்து ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து 2 பேரும் சொன்னதையும் நான் சிந்தசைஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றேன். ஓகே, ஏன்னா நம்ம ரொம்ப சாட் ஜிபிடி மட்டும் தான் ஏஐ வச்சு பேசினா உனக்கு புரியுது, அந்த ஒரு ஸ்லைஸ் மட்டும் இந்த பாயிண்ட் நம்ம ஸ்கிப் பண்ணி போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். சாட் ஜிபிடி வந்து வித்தியாசமான ரிசல்ட்ஸ் ஒரே क्वेश्चंसக்கு கொடுக்கிறது வந்து இஸ் a feature. ஓகே, அத வந்து அப்படிதான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. and it will, I'll tell you what will happen. நம்ம ஃபியூச்சர்ல வந்து இது இன்னும் ரிஃபைன் ஆக இட் வில் கிவ் லெஸ் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஏன்னா நம்ம சாட் ஜிபிடில வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது கீழே வந்து இது குட் ரெஸ்பான்ஸா பேட் ரெஸ்பான்ஸா நம்ம ஒன்று வோட் பண்றோம்ல, அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தான் வந்து அதை டியூன் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு என்ன வேணும்ன்றத. ஓகே, ஸோ நம்ம இதை டியூன் பண்ண the responses are going to get கான்சென்ட்ரேட்டட். ஓகே, ஒரு விதமா ஆக போகுது. நீ சொன்னதுதான் ஆனா ஒரே ஒரு நிமிஷம், நீ சொன்னதுதான் ஆனா என்னன்னா it is going to be tailored towards you. ஓகேவா, the responses are going to be tailored towards you, not necessarily the same response. இல்ல நீயும் அந்த கேள்வி கேக்குற, நானும் அந்த கேள்வி, நீயும் அந்த கேள்வி கேட்கிற, நானும் அந்த கேள்வி கேட்கிறேன், எம்கேவும் அந்த கேள்வி கேட்கிறேன்னா நம்ம 3 பேருக்கும் வேற பதில் தான் வரும். அது எனக்கு ஏத்த மாதிரி டெய்லர் பண்ணும், உனக்கு ஏத்த அந்த குட் ஆர் பேட் ரெஸ்பான்ஸுமே உனக்கு ஏத்த மாதிரி தான் டெய்லர். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டீங்கடா. இந்த இடத்துல ஒரு மேட்டர் இருக்கு. இப்ப நான் கேட்கும்போது வேற மாதிரி கொடுக்கறதும், சூர்யா கேட்கும்போது வேற மாதிரி கொடுக்கறதுக்கும், லைக் we have to understand, சாட் ஜிபிடி வந்து நம்ம வச்சுக்கிற கான்வர்சேஷன்ஸை அது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. எவ்ரி நியூ கான்வர்சேஷன் இது ஒரு ஃப்ரெஷ் கான்வர்சேஷன் தான். ஓகே, சோ சூர்யா தான் அதை டைப் பண்றான்னு சாட் ஜிபிடிக்கு தெரியாது. நீ எத்தனை வாட்டி அதுகிட்ட பேசினாலும் ஞாபகம் வச்சிருக்கடா. இப்போலாம் ஓகே, நான் பேசுறதெல்லாம் அப்ப பேசுனீங்கன்னா எடுத்துட்டு வருது. லோக்கல் இங்க பாரு, ஒரே ஒரு நிமிஷம், ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதும் என்னத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா, அந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட உனக்கு ரிட்ரீவ் பண்ணி அந்த கான்டெக்சுவல் பேக்ரவுண்ட் அந்த இதுக்குள்ளேயே முடியறது தானே நீ சொல்ற. ஆனா அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நிறைய மெட்ரிக்ஸ் அதை எடுத்து ரீட்ரெயின் பண்ணிடும்.
ஓகேவா? மச்சான். அந்த கான்வர்சேஷனே தான் ரீப்ரொடியூஸ் ஆகாது. நீங்க ரெண்டு ஆனா பேர் அதுல இருந்து பல சொல்றதும் நீங்க 2 பேர் சொல்றதும் கரெக்ட்ன்றது உங்க 2 பேருக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன். நீ இப்போ சொல்லு. ஆ இப்போ சூர்யா சொல்ற மெக்கானிம் அந்த அந்த மெக்கானிசம் வந்து கரெக்ட். ஓகே, ஃபங்க்ஷனிங் கரெக்ட். ஓகே, ஆனா சூரி, நீ என்ன சொன்னாலுமே அது ப்ராம்ப்ட் தான். ஓகே, ப்ராம்ப்ட் ஹியூமன்ஸ் மட்டும் ப்ராம்ப்ட்னு நீ எடுத்துக்காத. ஓகே, நம்ம சாட் ஜிபிடில டைப் பண்றது மட்டும் ப்ராம்ப்ட் இல்ல. ஓகே, நீ சொல்ற மாதிரி என்வாயன்மெண்ட்டும் ப்ராம்ப்ட் தான். ஓகே, அது எது எடுத்தாலுமே ஒரு ஃபங்க்ஷனிங் வந்து அது ஏஐ பண்ணுதுன்னா ஏன் அது அது கரெக்ட் தான்டா. ஆ, ஏன் அது ப்ராம்ப்ட் இல்லன்றதே நான் இங்க சொல்றேன்டா. ஏன்னா ஆ, அது நீ ப்ராம்ப்ட்னு சொன்னீங்கனாலே அது ஒரு ரியாக்ஷனா நீ பாக்குற இல்லையா? அந்த ரியாக்ஷனை நீ ட்ரிகர் பண்ற மாதிரி நீ பாக்குற. நான் இல்ல எனக்கு என்னன்னா இப்போ என்வாயன்மெண்ட். யாரா இருந்தாலும், ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தட் இஸ் நாட் ஹவ் யூ வுட் டிஸ்கிரைப் அ ஹியூமன் ரியாக்டிங் டு அ என்வாயர்மெண்ட். கரெக்டா? அதை ப்ராம்ப்ட் நீ சொல்ல மாட்ட. இஸ் ரியாக்ட், அவனுக்கு ஒரு இன்புட் வருது, அந்த இன்புட்டுக்கு ரியாக்ட் பண்றான்றது தான் நீ சொல்லுவ. இங்கதான் வந்து கொஞ்சம் பிலோசாபிக்கல் கேள்விகள் இருக்கு. ஓகே, ம். இங்கதான் வந்து நம்மளும் ஏஐ பண்றதுதான் பண்றோம், ஆனா நம்மளோட லிமிடெட் ஃபங்க்ஷன்ஸ்ல பண்றோம். ஏஐயும் நம்ம பண்றதுதான் பண்ணுது, ஆனா கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் அதுக்கு நம்மளோட அதிகமா இல்ல. ஓகே, ஏன்னா பயாலஜிக்கல் லிமிடேஷன்ஸ் இல்ல. பிளஸ் இட் ஹேஸ் டிஜிட்டல் வேர்ல்ட்ல இட் ஹேஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஸோ அதுக்கு அவுட்புட் கொடுக்கறது பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் ஒரு விதமா இருக்கும், நம்ம அவுட்புட் கொடுக்கறது ஒரு விதமா இருக்கும். வி கால் இட் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர், என்னென்னமோலாம் நம்ம வந்து கொடுக்குற அவுட்புட்டுக்கு பேர் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, நம்ம வேக்யூம் கிளீனர்லேருந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வரைக்கும் அதுக்கான அவுட்புட் வந்து அது கொடுக்குது. ஓகே, இதில் ஒரு இன்டராக்ஷன் நம்மளுக்கும் அதுக்கும் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு தின் லைனில் நம்ம இப்போ கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இன்டராக்ஷன் சொல்றதுனால அது நம்மளோட என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதுனாலையும் நம்ம அது கூட இன்டராக்ட் பண்றதுனாலையும் இட் இஸ் டேக்கிங் ப்ராம்ப்ட்ஸ் தான் நான் சொல்றேன். ஏன் ப்ராம்ப்ட்? பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அதர் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ்ன்றனால ப்ராம்ப்ட். நீ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கோ. இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு. இது நான் ரொம்ப முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன். ஓகேவா? என்னன்னா மாரலி, ஓகேவா, மாரலின்ற ஏரியாக்குள்ள நான் போல. ஏன்னா மாரலி அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு ரொம்ப போயிடும், வேணாம். மாரலிக்குள்ள என்னால போக முடியாது, ஏன்னா அதுக்கு தேவையான அறிவு என்கிட்ட இல்ல. ஓகேவா? மாரலி நான் தூக்கி சைட்ல வச்சிடுறேன். ஆனா பயாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு கார்ல போறத வந்துட்டு ஆர்டிபிஷியல் மொபிலிட்டின்னு நம்ம சொல்றோமா? சரி, கார்ல போனா உனக்கு கில்ட் வருதா? ஆனா உனக்கு தெரியும் நடந்தா உன்னோட வந்துட்டு உடம்பு கரெக்டா இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுது. ஓகேவா? ஆனா கார்ல நீ நடந்து போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ல நடப்ப. ஓகேவா? கார்ல போனீங்கன்னா 120 கிலோமீட்டர்ல போக முடியும். அது என்னைக்குமே இன்வெர்ஸா நம்மளுக்கு ஆக்ட் ஆனது இல்ல. அண்ட் இது பிரச்சனையாவும் இருந்தது இல்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அந்த அந்த ஸ்பீடுன்றது வந்துட்டு நம்மளோட யூனிக் ஃபீச்சர் கிடையாது. ஓகேவா? ஒரு லெப்பர்ட் போகும், ஒரு சீட்டா போகும். அது என்னைக்குமே நம்மளோட ஒரு 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 ஃபீச்சரா நம்ம பார்த்தது இல்ல. ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸா பார்த்திருக்கோம், மெயின் கோர் ஃபீச்சரா பார்த்தது இல்ல. We have always addressed thinking as something unique for human. இப்போ அந்த திங்கிங் இன்னொரு இடத்துல போகுதுன்ற போது ஒரு பயம் உருவாகுது. ஓகேவா? நம்ம பேர் போன நம்ம ஸ்பீஷிஸ்க்கே பேர் போன ஒரு ஒரு ஃபீச்சர் இன்னொன்னு வருதுன்ற போது முடிச்சிடுறேன். இந்த தாட்டை மட்டும் முடிச்சிடுறேன். நம்மளோட மெயின் கோர் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் நம்ம எதை சொல்றோமோ அது இன்னொன்னு பண்ணுதுன்னும் போது ஒரு பயம் உருவாகி நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவு அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு எமோஷன் இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஒரு ஹியூமன் பயாஸோ. ஏன்னா அது நம்ம அடி வயித்துல கைய வைக்கிறதுன்றதுனால நம்ம அதை வந்துட்டு ரொம்ப தள்ளுறோம் அப்படின்றத ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால நான் சொன்னேன் மாறலாம் எனக்கு சொல்றது இல்லை. பட் இது வரைக்கும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து மிமிக் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, இருக்கவும் போறதில்லை அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகே, டேய் என்னடா வளர்ற? ஆமா, நான் சொல்றேன். எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்லு. அதாவது இது வரைக்கும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ஓகே மிமிக் பண்ணலாம், பட் ஹியூமன் இன்டெலிஜென்ட்
வந்து சர்பாஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் சென்டியன்ஸ். ஓகே, அதாவது தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பத்தி, ஓகே, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பத்தி தனக்கே அவேரா இருக்கிற ஒரு ட்ரூலி திங்கிங். ஓகே, நான் திங்கிங்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லை. ஓகே, நமக்கு வந்து நம்மளுடைய அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அவேர்னஸ் ஆஃப் அவர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்லி மேக்கிங் டெசிஷன்ஸ், எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம நடந்து, அதாவது அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ல வேணாம், அதை திங்கிங்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று, அந்த ஹியூமன் சரி பண்ற கேரக்டரிஸ்டிக்ஸை சர்பாஸ் பண்ற மாதிரின்னு கூட சொல்ல வேணாம். அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்மளால மேபி கிரியேட், இல்லடா அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் வராது. நான் சொல்றேன், அந்த இப்ப சூர்யா சொல்றான்ல, இது வந்து நான் சொல்றேன் சி, இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஹியூமன் மைண்ட்ல தான் வருது. ஓகே, இந்த 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 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம உருவாக்குனது தான், அது தானா உருவானது கிடையாது. ஓகே, எல்லா ஃபியூச்சர்ல ரோபோட்ஸ் டேக் ஓவர் பண்ணிடுன்ற எல்லா படத்தோட கதையோட தீம் என்னன்னு பார்த்தா வந்து அது தானா யோசிச்சு டிசிஷன் எடுக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். அப்போ வந்து ஹியூமன்ஸோட டிசிஷன் மேக்கிங் அது பெட்டர் ஃபார் த வேர்ல்டுனா அது ஒன்று டிசைட் பண்ணியிருக்கோம் மாரலி ஆர் அது வந்து அதோட திங்கிங் சுப்பீரியராக இருக்குன்றதுனால ஹியூமன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எல்லா கதையிலையும் வரும். ஓகே, அந்த மாதிரி வந்து ஏஐ பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்படி ஆவாது. ஓகே ஓகே ஓகேடா, உன வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரே சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப சூர்யா சொன்னான்ல, ஒன்னு வந்து ஒரு கம்மி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு அல்காரிதம்ஸ் வந்து ஒன்று பண்ணுது, ஒரு இன்னும் லார்ஜர் செட்டா ஒன்று பண்ணுது அப்படின்ட்டு. நம்ம வந்து ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு எதை வந்து, இது பயங்கரமான ஒரு ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு எதை சொல்லுவோம்னா, இந்த மாதிரி மறுபடியும் இதே சேம் சிம்பிள் லாஜிக் பேஸ்டு டாஸ்கை 10 பண்ணாம 100 பண்ணாம 1000 பண்ணக்கூடிய ஒரு மெஷினை தான் நம்ம வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஹியூமன் சென்சஸ், சென்டியன்ஸ், பீயிங்கோட கோரை வந்து என்னைக்குமே அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதே நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், 2 பேரையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போடுறேன். ஓகேவா, இல்ல ஜாலியா நீயும் நான் போட்டு பாத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் லேப்டாப் இல்ல போன் யூஸ் பண்றோம்ல, போனுக்கு ஏஐ வந்துட்டு சிஸ்டம் லெவல்ல வரப்போகுது. ஓகேவா, இப்ப நீ யூஸ் பண்ணலனாலும் பேட்டரி யூசேஜ் எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு போன் உங்ககிட்ட இன்டராக்டிவா பேசுற மாதிரி, இப்ப அசிஸ்டன்டா இருக்கு, இன்டராக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கல் சினாரியோல போன் உங்ககிட்ட சொல்லுது, ஓகேவா, என்னை யூஸ் பண்ணாத, எனக்கு பேட்டரி இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் விட்டுரு, நான் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு எமோஷனலா உங்ககிட்ட சொல்லுது. ஓகேவா, அந்த எமோஷனுக்கு உன் உலகத்துல இடம் இருக்கா இல்லையா? இல்ல, அந்த மாதிரி போன் சொல்லாது. முதல்ல அதுக்கு மெக்கானிஸ்டிக்கா அந்த மாதிரி ஒரு அவசியமே இல்ல. அது சொன்னா மிமிக் பண்ணி நம்மள ஒரு கோடிங்காக இருக்கும். மச்சான் இரு நான் சொல்றது சார்ஜ் இல்ல. ஓகேவா, சார்ஜ் போகுது, நீ சார்ஜ் போட்டாதான் அது வேலை செய்யும். ஆனா 5% கீழே அது வேலை செய்யுதுன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரேம் ப்ராசஸிங் யூனிட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த சிச்சுவேஷன்ல சும்மா சொல்றேன், எனக்கு வலிக்குது, என்ன யூஸ் பண்ணாத, எதை சார்ஜ் போட்டு பண்ணு, இல்ல யூஸ் பண்ணாத அப்படின்னு அது எமோஷனலா சொல்லுதுன்னா, அந்த எமோஷனல் வேல்யூக்கு அது என்ன சொல்லுதுன்றத விட்டுரு, அதோட எமோஷனல் வேல்யூக்கு நீ ரெசிப்ரோகேட் பண்ணுவியா? இந்த உலகத்துல இடம் இருக்கு அதுக்கு. அதோட எமோஷனுக்குன்னு நான் சொல்றதே அது வந்து ஆந்த்ரோபோமார்பைசேஷன் மாதிரி தான். இதுலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இது வந்துட்டு நான் ரொம்ப சாலிடாலாம் சொல்ல மச்சான், எனக்கு நீயும் புரிஞ்சுக்கோ, இதை நான் ரொம்ப சாலிடா சொல்ல, இந்த தாட் இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா, இப்படிதான் நான் சொல்லல. என்ன சொல்றேன்னா, எனக்கு என்னமோ நம்ம we are very special in this universe. ஓகேவா, because of our intelligence. இது வந்துட்டு
நம்ம டிஎன்ஏல ஊறி போயிடுச்சு. ஓகேவா? இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு மனசு இல்ல. ஓகேவா? ஓகேவா? பெரிய மனசு இல்ல. ஓகேவா? சோ அதுக்கு அதுக்கு நாளைக்கு அது ஒரு சென்டியன்ட்னே நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த இந்த இனம்லாம் ஒரு இனமே இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு நாளைக்கு இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அதை நம்ம வந்துட்டு ஒரு சென்டியன்டாவே மதிக்க மாட்டோன்ற ஒரு இடத்துல ஏன் இருக்கும், இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? சென்டென்ட் இது இப்போன்னு சொல்லல, எனக்கு 5 மினிட்ஸ்ல நான் கிளம்பணும். இல்ல இப்ப அது ஒரு நம்ம அந்த இடத்துல இருக்கோன்றது வந்து ஆக்சுவலா நம்ம அந்த இடத்துல இப்படி சொல்றேன். சி, இன்னொரு ஹியூமன் எமோஷனை பார்க்கும்போது உனக்கு ஏற்படுற ஃபீலிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னொரு ஹியூமனோட பெயினை பார்த்து நீ ஃபீல் பண்றது வந்து ஆப்வியஸ்லி ஒரு இண்டிவிஜுவலால பண்ண முடியுது. ஓகே, நீ என்ன சொல்றனா ஒரு ஹியூமன் கலெக்டிவா அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து இன்னொரு ஸ்பீஷீஸை வந்து இது பண்ற மாட்டேங்கிறோம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு கூட வந்து அதாவது அதால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, இவ்வளோ ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அனிமல்ஸ்க்கு கூட வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்றோம் கன்சர்வ் பண்றதுக்கு. நாளைக்கு வந்து நான் ஒரு ஸ்பீஷிஸ்னு அது வந்துட்டு இது கிளைம் பண்ணுதுன்னு வைங்க, என்ன ஆகும்? ஸ்பீஷிஸுக்கு இருக்கிற அனைத்துமே அது பண்ணுது. ஓகேவா? ஸ்பீஷிஸ் ஒரு கிவன் ஸ்பீஷிஸ் மற்ற ஸ்பீஷிஸ்க்காச்சும் ஏதாவது லிமிடேஷன் இருக்கும். இது எல்லா ஸ்பீஷிஸையும் சர்பாஸ் பண்ற மாதிரி எபிலிட்டிஸ் வச்சிருக்கு. ஆனா அது வந்து சொல்லுது நானும் ஒரு ஸ்பீஷிஸ். போச்சுன்னா அதால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே இருக்குல்ல. செத்து போனா நான் எதுவும் பண்ண மாட்டேன். செத்து போறது வேற. ஓகே, அதாவது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது இருக்கு. எனக்கு நான் இங்க சைடு எடுக்கல மச்சான், கான்வர்சேஷன் இது ஜாலியா பேசுறேன். ஓகேவா? நான் சைடு எடுக்கறேன், இல்லடா உன்னோட பாயிண்ட் என்ன நான் பேசலாம்டா. சைடு எடுக்கறேன். நான் எங்க சைடு எடுக்கறேன்னா இந்த 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 ஒரு நம்மளுக்கு அந்த மனசுல இடம் இருக்கா, இன்னொரு ஸ்பீஷிஸ அது ஸ்பீஷிஸா இல்லையான்னு சொல்ற இடத்துல நம்ம அவ்வளவு சுப்பீரியரா இருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துட்டு எனக்கு கேட்கணும், நம்மள நோக்கி நம்மளே கேட்கணும் அப்படின்ற இடத்துல நீ கேட்கிற கேள்வி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடா மாறும்டா, ஒரு பாட்டா மாறும். நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ வீட்டுல வந்து எல்லாருக்கும் ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், which appears to be sentient. ஓகே, அது வந்து பேசுற விதம் வந்து ஹியூமன் இன்டராக்ஷன் மாதிரியே இருக்க போற டோன்ல தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? சில வீடுகள்ல வந்து நிஜமா இருக்கிற ஹியூமன் சர்வன்ஸே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே, இந்த நிலைமையில ஒரு ரோபோட் இங்க வந்து என்ன காலையில எழுப்பிச்சுன்னு வையேன், அது எவ்வளோ அன்பு வந்து அதுக்கு டியூன் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணி உணர்ச்சிகள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான கோட்ஸை வந்து அதுக்கு எழுதியிருந்தாலும் எனக்கு அது ஹியூமன் லெவலுக்கு என்ன நம்மளால அதை ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஏன் நாங்க அவசரப்படாம நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வையேன். இப்ப என்னோட மனநிலையை நான் சொல்றேன். ஓகேவா? நான் ஒரு 15 வருஷம் ஒரு வீட்டுல இருக்கேன். ஓகேவா? அந்த 15 வருஷம் நான் அந்த வீட்டுல இருக்கும்போது, அந்த வீடு காலி பண்ணும் போது எனக்கு அந்த வீட்டு மேல ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு எமோஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ எதுவுமே சூப்பர் எதுவுமே பண்ணாத ஒரு வீட்டுக்கு எதுவுமே ரியாக்டே பண்ணாத ஒரு வீடு மேல என்னால அவ்வளவு எமோஷன் அட்டாச் பண்ணி வைக்கும் போது, ஒரு விஷயம் என்னோட இன்டராக்ட் பண்ணுது, உருவாடுதுன்ற போது அதோட எனக்கு எப்படி எமோஷன் உருவாகாம இருக்கும்? நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா தான் கேக்குறேன். ஒரு வீடு மேல இருக்கு, ஒரு சட்டை மேல இருக்கு, ஒரு நான் உட்கார்ற ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த சேர் வந்துட்டு உடையும் போது எனக்கு வலிச்சது. எவ்வளவு என்ன கஷ்டத்தெல்லாம் இருக்கும் போது நான் அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்பெல்லாம் என் கூட இருந்த சேர் உடையும் அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் இப்ப நீ சொல்ற. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க, அவங்க லெவல்ல வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற. ஆனா அதே டைம்ல நம்ம ஒரு திங்குக்கு கூட வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லடா, அக்ரி பண்ணும் அப்படின்னா அதுதான் நான் சொல்ல. நான் எங்கேயுமே சைடு எடுக்கல மச்சான். இந்த ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம எடுத்துட்டோனே இதுல எமோஷன் நம்மளுக்கு வராதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த டோரை மூட முடியாது அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்ல வரேன். உனக்கு புரியுது? அந்த டோரை இன்னும் கொஞ்சம் திறந்து வைக்கலாம். அந்த டோர் கரெக்டா ராங்கான்னு நான் சொல்லல, எனக்கு அவ்வளவு அறிவு இல்ல. அந்த டோர் இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கலாம். நீ சொல்றது வந்து நியாயமான பாயிண்ட் தான் மச்சான், நான் இல்லன்னே சொல்லல. ஓகே, ஆனா இது நம்ம அதை வந்து ஒரு விதமா நம்ம பார்க்கலாம். அது ஒரு விதமா பார்க்கலான்றத விட இப்படிதான் பார்ப்பாங்க இனிஷியலா. ஓகே, அதுக்கப்புறம் அது இவால்வா வேற மாதிரி ஆகும். நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு வருவோம்.
ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபோனை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது? ஃபோன் மேல ஃபோன் மாத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கூடயே தான் இருக்கு. நம்ம வந்து புது ஃபோன் வர வர மாத்திட்டு இருக்கோம். அது உள்ள வந்து இன்டர்ஃபேஸ் மாறுது, சாஃப்ட்வேர் மாறுது. நம்ம வந்து அட்வான்ஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். ஓகே. இருடா, என்னடா சொல்லு சொல்லு. கிளம்பணும்டா இப்போ. நான் கிளம்பணும்டா 1 மினிட்ல. சரி அப்படியா? சொல்லு. அப்படியே சரி கொஞ்சம் முடி இந்த இத. சரி. அப்போ ஆனா வந்து நிறைய பேசுவோம். ஏய், வேற ஒரு அதாவது எபிசோட்ல பேசுவோம். அதாவது நான் வந்து இன்னும் இதுக்குள்ள போல, அதுக்குள்ள நம்ம வந்து இன்னொரு வாட்டி அடுத்த வாட்டி போவோம். ஆனா அதுக்கு சரி. பட் முன்னாடி நம்ம பேசுவோம். நல்லா இருக்கு. 3 பேரா, அதனாலதான் நான் சொல்றேன் 3 பேரா பேசுறது இன்னும் ஜாலியா இருக்கு. சரி ஓகே. அப்போ நம்ம வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டு பார்ட் 2 போட்டுருவோமா? இந்த எபிசோட் வந்து பேர் என்ன? ஒரு கன்க்ளூஷன் சரி ஓகே. இது வந்து ஒரு கேள்வியாவே வந்து வச்சுட்டு அடுத்த வாட்டி நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். சரி ஓகே மக்களே, இப்ப நீங்க இல்ல, பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பேசணும்னா நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணணும். இல்ல இல்ல, இதை நம்ம அப்படியே இல்ல 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 பண்ணலாம். 3 பேராவே பண்ணலாம். நல்லா இருக்கு. 3 பேராவே பண்ணலாம். ஓகே. நான் இப்போ எம்கே தான் வந்து இப்போ ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கான் அவனுக்கு. அவன் எப்போ வருவான்றதுதான் இப்போ டவுட். அது ஆனா சரி ஓகே. ஆனா இங்க பாரு, இதை எடிட் பண்ணி நான் எபிசோடா போடுவேன்ல. இந்த வீக்கெண்ட் மேபி ட்ரை பண்ணலாம். சரி ஓகே. 2 நாள் எனக்கு லீவ் இருக்கு. சரி ஏதாச்சும் ஒரு நாள் நான் வீடு மாத்த போறேன், அதனால வீடு பார்க்க போவேன் ஒரு நாள். இன்னொரு நாள் நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. சரி அப்போ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மக்களுக்காகவும் சொல்றேன், மக்களை இன்க்ளூட் பண்ணி அப்படியே ஒரு கன்க்ளூட் பண்றேன். இப்போ நாங்க ஆரம்பிச்சது, இப்போ ஏஐ பத்தி நாங்க பேசணும்னு ரொம்ப நாளா எங்களுக்கு ஆசை. அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க பேசுனது இந்த ஃபுல் எபிசோட் இது வரைக்கும் வந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அந்த பிரைமரி அந்த ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு செட்டிங் த ஸ்டேஜே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஆர்டிஃபிஷியல்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்னா என்ன, சென்டியன்ஸ்னா என்னன்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஃபண்டமெண்டலா டிஃபினேஷன்லாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கே நம்ம போக முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அன் இவால்விங் டாபிக். இப்போ வந்து ஒரு எபிசோட போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட முடியுமா, பேசிட முடியுமா? முடியாது. ஸோ நாங்கள் நிறைய கத்துக்கிறோம், பேசுவோம். ஒரு எபிசோட்ல வந்து நம்ம புதுசு புதுசா எடுத்துட்டு போவோம். இந்த எபிசோட்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்த எபிசோட்ல எங்க முடிச்சோமோ அங்கிருந்து ஆரம்பிப்போம். அது எப்படியா மாறுதோ அந்த கான்வர்சேஷனுக்கு, அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஐ வில் புட் தி டைட்டில். ஆனா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 1. ஓகே. இதோட நம்ம வந்து we'll see in the next video. சரி, இவன் வந்து 90 மினிட்ஸ் தான் இருப்பேன்றான். அதனால நம்ம இறங்கிடுவோம். இறங்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுன்னா பண்ணுங்க. ஓகே. அப்படியே ஆர்கானிக்கா எப்போ எங்க போதோ போட்டோம். ஓகே சரி ஆரம்பிப்போமா? ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம், என் பேர் ஏதாவது மாத்தணுமா? எம்கே தான் இருக்கே. இது கர்காவன் இந்தியான்ற மாதிரி ஏதாச்சும் போடு. எங்க போய் போடுறதுனே மறந்துட்டேன். இல்லை நான் போடுறேன், நீ ரெடி ஆகு. கர்காவன் ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லு. GUR. ம் ம் எனக்கே வந்துருச்சுடா, போடுறேன். GAON இந்தியா. குர்காவன். கர்காவன். அந்த ஒரு காலத்துல வந்து ஆக்சுவலா இப்போ அதோட பேர் வந்து குருகிராம். ஓ, இப்ப மாத்தினதா? அங்கிருந்து இப்படி மாறி இன்டர்சேஞ்சபிளியா தெரியல, இன்டர்சேஞ்சபிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் டர்னர் அந்த மாதிரி. கிட்டத்தட்ட. ஓகே ரெடி. சரிடா. சாரிடா, கிளம்ப வேண்டியதுல இருக்கு. நம்ம மறுபடியும் Okay, பேசலாம். okay. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கும் இன்னும் பேசணும்னு தான் தோணுது. பட் ஆமா, கடமைகள் நான் okay, கடைசி வரைக்கும் என்ன பேசவே விடலடா. அவனை பேசவே விடல. சரி நீ என்ன பண்ணு, நீ வந்து சரி, அடுத்த next. எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு மொனலாகா ஆரம்பிச்சு எடிட் பண்ணுவேன்ல,
எடிட் பண்ணிட்டு இல்லாட்டி கடைசி இடத்துல ஏய் பாய்டா பாய்டா, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஓகே ஓகே பை 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 பை. பை 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 அப்படியே நான் ஆரம்பிச்சு என்னோட பதில்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன தாட்ஸோ அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். சரிடா, அப்போ நம்ம இந்த வீக்கெண்ட் எப்போ நீ சொல்லு, முடிஞ்சா நம்ம பண்ணிடுவோம். சாட்டர்டேவா சண்டேவான்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் ரெண்டுத்துல ஒரு நாள் நான் ஃப்ரீ ஆக்கிடுறேன்.